வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். ஒரு மிக பெரிய ஆச்சரியம் அளிக்கும் வகையில மிக திடமான ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பை இலங்கை மக்கள் அளித்திருக்கிறார்கள். இலங்கையுடைய அதிபர் தேர்தலில் மஹிந்த ராஜபக்சே அதிபர் தன்னுடைய பதவியை இழந்திருக்கிறார், தோல்வி அடைந்திருக்கிறார். 7வது அதிபராக, அந்த நாட்டுடைய 7வது அதிபராக, புதிய அதிபராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த மிகப்பெரிய மாற்றம், இந்த மிகப்பெரிய வீழ்ச்சி, இதற்கான காரணம் என்ன? மைத்ரிபால சிறிசேனாவுடைய எழுச்சி என்பது அவருக்கான ஒரு வரவேற்பாக நாம் பார்க்க முடியாது. நிச்சயமாக ஏற்கனவே இருந்த அதிபர் மீதான ஒரு மாற்றம், அதிபர் மீதான ஒரு மாற்று கருத்து, ஒரு எதிர்ப்பு, அவர் மாற வேண்டும் என்பதற்கான சிந்தனையின் வெளிப்பாடாக ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இந்த மாற்றம் நடந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக தமிழீழம் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய, குறிப்பாக வடக்கு மாகாணம் மற்றும் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இதுபோன்ற கிழக்கு மற்றும் இதுபோன்ற பகுதியில் தமிழர்களுடைய டாமினன்ஸ் அதிகமாக, பிரசன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் அவர்களுக்கு விழுந்த வாக்கு தான் திடமான வெற்றியை தந்திருக்கிறது. இது மிகப்பெரிய வெற்றி என்று சொல்ல, மிகப்பெரிய மாற்றம் என்று சொல்ல முடியுமே தவிர மிகப்பெரிய வெற்றி என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த வித்தியாசம், வெற்றி பெற்றவருக்கும் தோல்வியடைந்தவருக்குமான வித்தியாசம் வெறும் 3.7% தான். வெறும் 4.5 லட்சம் வாக்குகள் மட்டும்தான். வடக்கு மாநிலத்தில் மட்டுமே 10 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 1,10,00,000 வாக்குகள் பதிவான இடத்தில் 5 லட்சத்துக்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசம் என்பது ஒரு மிகப்பெரிய மார்ஜின் அல்ல. 3.7% வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் எடுத்திருக்கிறது. இது நிச்சயமாக தமிழர்கள், இஸ்லாமியர்கள், மலையக தமிழர்கள் சில பகுதியினர் மற்றும் கிறிஸ்தவர்கள் என்று சிறுபான்மை மக்களுடைய ஒட்டுமொத்த வாக்கு விழுந்திருக்காவிட்டால் 3வது முறையாக ராஜபக்சேவை அதிபராக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். அது ஏற்படாமல் தடுத்தது ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குதான். அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட ஒட்டுமொத்த குழுவினர் முடிவு செய்து அதிபர் ராஜபக்சேவுக்கு எதிராக மைத்ரிபால சிறிசேனாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்து அதனுடைய விளைவாக அவர்கள் நினைத்தது இன்று நடந்திருக்கிறது. வடக்கு மாகாணத்துடைய முதலமைச்சர் திரு சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் சொன்னது போல ஒரு கடுமையான அச்சுறுத்தல், அல்லல், அவதிக்கு இடையில் எடுத்த ஒரு முடிவு, அந்த முடிவு வெற்றி எட்டியிருக்கிறது. இதனுடைய பலன் என்னவாக போகிறது? இப்போது தமிழர்கள், சிறுபான்மையினர், கிறிஸ்தவர்கள் அனைவரும் சேர்ந்து எடுத்த முடிவுடைய பலனாக புதிய அதிபர் பொறுப்பேற்றிருக்கிறார். புதிய அதிபர் பொறுப்பேற்றது மட்டுமல்ல, உடனடியாக அவர்கள் ஏற்கனவே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டதை போல ரணில் விக்ரமசிங்கே புதிய பிரதமராக பதவியேற்றிருக்கிறார். உடனடியாக ஒரே நாளிலேயே இந்த 2 மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது. 100 நாட்களுக்கான வேலை திட்டங்களை புதிய அதிபர் கொடுத்திருக்கிறார். இந்த வேலை திட்டங்களில் 100 நாட்கள், அடுத்தடுத்த 100 நாட்கள் என்னென்ன செய்யப்பட போகின்றன என்பதை பொறுத்து பார்க்க வேண்டும். இது இந்த இலங்கையில் நடந்திருக்கூடிய இந்த அதிபர் மாற்றம் இந்தியாவை எந்த அளவுக்கு மாற்றப் போகிறது? இந்தியா இலங்கை உறவு, சீனா இலங்கை உறவில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது? அங்கு இருக்கக்கூடிய வடக்கு மாகாண தமிழர்களுக்கு எந்த மாதிரி தீர்வை தரப்போகிறது? இங்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நமது மீனவர்களுக்கு எந்த மாதிரியான தீர்வை தரப்போகிறது? பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதைத்தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். மைத்ரிபால சிறிசேனாவுடைய வெற்றி ஆறுதலா அல்லது தொடரக்கூடிய அச்சுறுத்தலா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய வெளிவிவகார வல்லுநர் திரு கர்னல் ஹரிகரன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கிறார். அதே போல பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கிறார். அதே போல இலங்கையைச் சேர்ந்த தமிழர் திரு சோமிதரன் அவர் நம்முடைய இருந்திருக்கிறார். இவர்கள் 3 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல சோமிதரன் வந்து இந்த கேள்வியை கேட்க விரும்புறேன். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய நிறைய பேரோட சில ஆழமான உணர்வுகள், சில தாக்கங்கள் இருக்கும். இது வந்து 3வது முறையாக அதிபராவதற்கான முயற்சியில இன்னமும் 2 ஆண்டுகள் தன்னுடைய பதவிக்காலம் இருந்த போதும் கூட முன்னாடியே நாம் 3ஆம் முறை வெற்றி பெற என்ற அதீதமான தன்னம்பிக்கையின் வெளிப்பாடாக, அதீதமான நம்பிக்கையின் வெளிப்பாடாக அவர் தேர்தல் நடத்தினார் ராஜபக்சே அவர்கள். ஆனால் அவருடைய எண்ணம், கனவு பொய்த்து விட்டது. இது அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில என்ன மாதிரியான உணர்வை வெளிப்படுத்த நினைக்கிறீங்க? உதாரணமா இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு ஒரு விஷயத்தை வெளிக்காட்டியிருக்கின்றன. இது மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவான வாக்குகள் அல்ல, இது மஹிந்த ராஜபக்சேவுக்கு எதிரான வாக்குகள் என்பதுதான் இந்த தேர்தலுடைய வெளிப்பாடு. அதாவது வடக்கு கிழக்குக்கு வெளியே மைத்ரிபால சிறிசேனா பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய மற்ற இடங்கள் என்று பார்த்தோம்னால் அது கண்டி, பதுளை, நூரலியா, கொழும்புவாக இருக்கிறது. இங்கெல்லாம் சிறுபான்மை தமிழர்களும் இஸ்லாமியரும் இருக்கிறார்கள். ஆகவே மஹிந்த ராஜபக்ச மீதான ஒரு எதிர்ப்பு உணர்வு என்பது அங்கு இருக்கிறது. ஏனென்றால் மஹிந்த ராஜபக்ச இந்த போருக்கு பிறகு இந்த 5 ஆண்டு காலங்களில் அவருக்கு 3/2 பெரும்பான்மையோடு பாராளுமன்றத்தில் அவரிடம் அதிகாரம் இருந்தது, நிறைவேற்று அதிகாரம் கையிலே இருந்தது. இந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இந்த காலத்தில் அவர் குறைந்தபட்சமான ஒரு தீர்வை நோக்கி நகர்ந்திருக்கலாம். ஆனால் இந்த போருக்கு பிறகு தமிழர்களை நோகடித்த இந்த போருக்கு பிறகு, இத்தனை 1000 பேரை படுகொலை செய்த இந்த போருக்கு பிறகு ஒரு ஸ்டெப் கூட அவர் தீர்வை நோக்கி முன்வைக்கவில்லை என்பதும், ஒரே நாடு ஒரே மக்கள் என்ற கோஷத்தை மட்டும் முன்வைத்திருந்தார் என்பதும்
மக்களை ஒரு அவர்பால் ஒரு நம்பிக்கை இனத்தையும் எதிர்ப்பையும் இயல்பாகவே கொண்டிருந்தது. சோ அந்த எதிர்ப்பினுடைய வெளிப்பாடுதான் இதுவே தவிர இது மைத்திரி மீதான ஆதரவெல்லாம் கிடையாது. மைத்திரிக்கான ஆதரவு வாக்குகள் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல நிச்சயமாக மஹிந்தக்கான எதிர்ப்பு வாக்குகள் தான் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இதுல நீங்க சொன்ன போல இந்த ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே இனம் அப்படிங்கிற முயற்சியில புதிய அதிபர்கிட்ட ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளான விஷயம். தொடர்ந்து இப்ப முன்னிலையில நம்மகிட்ட இலங்கையுடைய வடக்கு மாகாணத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இபிடிபி கட்சியை சேர்ந்த திரு தவராஜா அவர்கள் நம்முடன் இருந்திருக்கார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் திரு தவராஜா. நீங்கள் ஆதரித்த அதிபர் மஹிந்த ராஜபக்சவுடைய போட்டி தோல்வியை சந்தித்திருக்கிறது. அவர் இந்த தேர்தலில் நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்தது போல வெற்றி பெற முடியாமல் போயிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய வடக்கு மாகாணம் உள்ளிட்ட தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதியில் தான் முழுக்க முழுக்க மைத்திரிபால சிறிசேனாவுக்கு கடுமையான வாக்குகள் அதீதமான வாக்குகள் விழுந்திருக்கின்றன. தமிழர்களுடைய ஒட்டுமொத்த வெறுப்பு அதிபர் ராஜபக்சே மீது இருந்தது என்பதை இப்போதாவது உங்களுடைய கட்சியும் உங்களுடைய இயக்கமும் உணர்கிறதா? இந்த அதிபர் ராஜபக்சவுக்கு குறிப்பாக போன முறை யாழ்ப்பாணத்தில் கிடைச்ச வாக்குகள் 44,154. இந்த முறை கிடைச்ச வாக்கு 61,154. ஆகவே வாக்கை வச்சு நாங்கள் இதை கணக்கிட முடியாது. ஆனால் இந்த நாட்டிலே இதுவரை இருந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி 2 முறைதான் ஒரு ஜனாதிபதி இருக்கலாம் என்று இருந்தது. ஆனால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அந்த திருத்தம் மூலம் அது 2 முறை இருக்கலாம், 2 முறையிலும் கூடவும் இருக்கலாம் என்று அதை மாற்றினார். இந்த மாற்றின அந்த திருத்தத்துக்கு இப்போதுதான் மக்களுக்கு ஆணை கிடைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. மக்கள் ஆணையிட்டிருக்கின்றார்கள், இது பிழை, நீங்கள் பாராளுமன்றத்தை பாவித்து இந்த 2 முறைக்கு மேல் ஒரு ஜனாதிபதி இருக்கலாம் என்று நீங்கள் அந்த சட்டத்தை மாற்றியது பிழை என்ற விடயத்தை மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இது வடக்கு கிழக்கு மட்டுமல்ல, இலங்கையில் உள்ள சகல மக்களும் இந்த ஜனாதிபதி 2 முறைக்கு மேல் இருப்பதை அவர்கள் இந்த முறை இந்த வாக்களிப்பின் மூலம் எதிர்த்து காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பொதுவாக தொடர்ச்சியாக ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தால் மாற்றத்தை மக்கள் விரும்புவது இயற்கை. உதாரணத்துக்கு இலங்கையிலே ஐக்கிய தேசிய கட்சி 17 வருடங்கள் ஆட்சியில் இருந்தது. அதற்கு பிறகு அமோக வெற்றியுடன் அம்மையார் சந்திரிகா அவர்கள் ஜனாதிபதியாக வந்தார்கள். அதே போல இப்போது இந்த இதே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்றைக்கு 4 தரம், அதாவது அம்மையார் சந்திரிகா அம்மையார் 2 முறையும் அதனைத் தொடர்ந்து மஹிந்த ராஜபக்சே அவர்கள் 2 முறையும் இருந்திருக்கின்றார்கள். அதனால் மாற்றம் வேண்டும் என்ற கோஷம் மக்களிடையே ஈடுபட்டிருக்கின்றது. மக்கள் அதை ஆதரித்திருக்கின்றார்கள், அதற்கு தம்முடைய வாக்கை அளித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள பகுதியில் மட்டும் அதிகமா இல்ல, பெரும்பகுதி தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் அந்த மாற்றம் இருந்திருக்கு அப்படிங்கிற மாற்ற கருத்துல நீங்க நிச்சயமா அந்த வாக்கு வீதங்கள் எந்த அளவுக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிற பார்க்க முடியும். நான் திரு ராதாகிருஷ்ணன் நான் கேட்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த வாக்குல அதிபர் மாறிட்டாரு, அங்க ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு. பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்றிருக்கிறார். சோ இது அங்க ஒரு மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்பட போவதற்கான ஒரு முதல் கட்ட ஒரு அறிகுறி ஒரு பிள்ளையார் சொல்லி தெரிகிறது. இது நமக்கு எந்த வகையில சாதகமாகும்? இது உண்மையிலேயே நம்ம பார்க்கும்போது இந்தியர்கள் பார்க்கும்போது இது கொண்டாடப்பட வேண்டிய விஷயமா, இல்லாட்டி ஒரு கவனமாக அவதானிக்க வேண்டிய விஷயமா? இந்தியா ஒரு டெல்லியிலிருந்து பார்க்கும்போது டெபினட்டாக கொண்டாடக்கூடிய விஷயம்தான். ஏனென்றால் மைத்ரிபால சிறிசேனா ஏற்கனவே கூறியுள்ளார், சைனீஸ்க்கு இந்த ஃப்ரீ ரன், ஸ்ரீலங்காவில் இருக்கிற அந்த ஃப்ரீ ரன், அது போர்ட் டெவலப்மெண்ட் ஆனாலும் சரி, ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் ஆனாலும் சரி, ரோட் டெவலப்மெண்ட் ஆனாலும் சரி, ரயில் டெவலப்மெண்ட் ஆனாலும் சரி, எல்லா துறைகளிலும் சைனாவுடைய ஆதிக்கம் அங்கு ரொம்ப ஓங்கி இருக்கிறது. அந்த ஆதிக்கம் கொஞ்சம் குறையும் என்றுதான் நான் கருதுவேன். ஏனென்றால் இது எல்லா ப்ராஜெக்டுமே இது டெண்டர் முறையில் வந்த ப்ராஜெக்ட்ஸ் கிடையாது, எல்லாமே நாமினேஷன் முறையில் வந்த ப்ராஜெக்ட்ஸ். இந்தியா இதெல்லாம் பிட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ். எஸ்பெஷலி கொலம்போ போர்ட் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா, கொலம்போ போர்ட் இந்தியாவுக்கு கேட்டர் பண்ண போர்ட். 70% அங்க வரும் சரக்குகள் எல்லாம் இந்தியாவை நோக்கி வரும் சரக்குகள், இந்தியாவில் இருந்து செல்லும் சரக்குகள். இதுக்கு இந்தியாவுக்கு ஒரு சான்ஸே கொடுக்காம கொலம்போ 2 போர்ட் டெவலப் பண்ணாங்க. அதனால டெல்லியில இருந்து அந்த பார்க்கும்போது டெபினட்டாக இது ஒரு நல்ல ஒரு முடிவு என்றுதான் நான் கூறுவேன். தமிழகத்திலிருந்து பாக்குற தனியா பாக்குறோமா, டெல்லியோட பார்வை தான் இதோட எக்ஸ்டென்ஷன்? இல்ல, தமிழகத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு வெரி கன்ஃபியூசிங் பிக்சர் தான் வருது. தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் பெரும்பாலாக அங்க ஒரு அரசியல் தீர்வு வரணும், தமிழர்கள் பிரச்சனைக்கு ஒரு அரசியல் தீர்வு வரணும் என்ற ஒரு நோக்கத்தில் உள்ளார்கள்.
ஆனால் அந்த அரசியல் தீர்வு மைத்ரிபால சிறிசேனாவானாலும் மஹிந்த ராஜபக்சேவானாலும் அது ஒரு பெரும் மஹிந்த ராஜபக்சே 3/2 பெரும்பான்மை இருந்த போதே செய்யக்கூடிய முடியாத விஷயம். மைத்ரிபால சிறிசேனா ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டை வைத்து எப்படி சாதிப்பார் என்ற ஒரு பிரச்சனை எழுகிறது. அது மட்டுமல்ல, இது முன்னாடி கூறியது போல ஒரு 3.7% டிஃபரன்ஸ்ல தான் அவர் வந்திருக்காரு. இனியும் பாராளுமன்ற தேர்தல் நடக்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழ்நிலையை ஒரு பெரிய ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் என்று பார்த்தால் இன்னும் வர இயலவில்லை. இது மைத்ரிபால சிறிசேனாவுடைய அந்த கேரக்டர்லயே அது வரும். அதாவது ஒரு பாராளுமன்ற அந்த செலக்ட் கமிட்டி நடக்கும் போது, நேஷனல் கொஸ்டின் நடக்கும் போது பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய விவாதமே நடக்கிறது. அந்த விவாதத்தின் அடிப்படையில் எல்லாரும் ஒற்றுக்கொண்ட ஒரு கருத்தின் அடிப்படையில் மைத்ரிபால சிறிசேனா ஒரு கருத்தை முன்வைக்கிறதாக இருந்தது. அந்த கருத்தை கூட அவர் முன்வைக்க வரவில்லை. அந்த கருத்து என்னவென்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன ஒரு டிராப்ட் ஒரு டிஸ்கஷன் பேனல் என்ன கொடுத்திருந்ததோ அந்த டிஸ்கஷன் தான் பிஎஸ்சியில் விவாதிக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தினார்கள். அது ராஜபக்சே ஏற்றுக்கொண்டார்கள். அந்த கருத்தை தான் இவர் அங்கே பார்லிமெண்டில் எழுந்து சொல்ல வேண்டியதாக இருந்தது. இவர் அதை கூறாமல் அங்கே உட்கார்ந்து விட்டார். இது ஒரு மிகப்பெரிய வரலாறு. மைத்ரிபால சிறிசேனா இந்த ஒரு தவறை செய்திருக்கிறார் பார்லிமெண்டில். அது ஏன் என்று நம்மளுக்கு இப்ப புரிகிறது, அப்ப புரியவில்லை. திரு சீமானுடைய இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் தேசிய இயக்கங்கள், தமிழர் இருக்கக்கூடிய இயக்கங்கள், புலம்பெயர்ந்த இயக்கங்கள்ல பல்வேறு இயக்கங்கள் எல்லாருமே இலங்கையில் இருக்கக்கூடிய, குறிப்பா சொல்லக்கூடிய வடக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாமே இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் சொன்னாங்க. புறக்கணிச்சிருந்தா இந்த அதிபர் மாற்றம் நடந்திருக்குமா? 2005 நடந்த அதே தப்பு திரும்ப நடந்திருக்குமா? இல்ல, அப்படி 2000 முன்னால் இருந்த சூழ்நிலையும் தற்போதைய சூழ்நிலையும் வேறு வேறு மாதிரியான சூழ்நிலை. 2005 1.87% அப்ப ஒரு போர் நிகழக்கூடிய ஒரு அழுத்தம் இருந்தது, ஒரு தமிழ் விடுதலை புலிகளினுடைய அழுத்தம் இருந்தது தமிழர்கள் மீது. இது மறுக்க முடியாது. அங்க ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருந்துச்சு. என்னுடைய கேள்வி என்ன, அந்த தேர்தலை புறக்கணிக்க சொல்லி அந்த தேர்தலை தமிழர்கள் வேணும்னாலும் போக முடியாத சூழ்நிலை, போய் ஓட்டளிக்க முடியாத சூழ்நிலை உண்டாகி இருந்தது. அதனால அவங்க ஓட்டளிக்கல. அவர்களை யாரும் கேட்கல, உங்க இது என்ன, உங்களுக்கு என்ன வேணும், ஓட்டளிக்கணுமா வேணாமான்னு யாரும் கேட்கல. அவர் எனக்கு தெரியும். அப்ப சம்பந்தன் போய் பிரபாகரனை போய் சந்திக்க போனார். பிரபாகரனை சந்திக்க கூட முடியவில்லை அவரால். அந்த இதை வெளியே நிறுத்திட்டாங்க, இதை பத்தி விவாதிக்க. அதற்கு பிறகு ஆர்டர் வந்துச்சு, அதை அப்படியே ஒத்துட்டாங்க. இப்ப இருக்கும் சூழ்நிலை அப்படி கிடையாது. இப்ப இருக்கும் அழுத்தம் ராஜபக்சே கொடுக்கிறார். அதனாலதான் ஓட்டிங் 70% போன உடனே எனக்கு விளங்கிடுச்சு, இது ஆளுங்கட்சி தோத்துரும். எப்படியும் எப்போ ஓட்டளிப்பு குறையுதோ அப்போ ஆளுங்கட்சி ஜெயிச்சிடும். இதுதான் இந்தியாவில் கூட நடக்கிற நீதி. இது அதனால் இப்ப போன 2010 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ராணுவத்தை உபயோகிச்சு தடுத்து நிறுத்தினாங்க ஓட்டளிப்பவர்கள். அதனால இந்த மாதிரி 2010 இந்த தடவை ராணுவமும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்திருக்குது. சில அழுத்தங்கள் கொடுத்தாங்க சில பேர், அது வேற விஷயம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருந்தது, ஓரளவு ராஜபக்சே வரமாட்டார். அதனால சாஞ்சாங்களே தவிர அந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலை இப்ப கிடையாது. 2005 2010 ஒப்பிடாவிட்டாலும் கூட 2015 தமிழ் மக்கள் இந்த தேர்தலை புறக்கணித்திருந்தால் இந்த முடிவு வந்திருக்குமா? தமிழ் மக்கள் தான் 70% போட்டு சொல்லிட்டாங்க. புலம்பெயர்ந்த மக்களோ தமிழ்நாட்டிலோ நீங்கள் என்ன நினைத்தாலும் பெரும்பான்மையானது நாங்கள் ஓட்டளிக்க போகிறோம் அப்படிங்கிறது இது தெரியுது. அதுல என்ன சந்தேகம்? அதனால என்ன தெரியுது, அவர்களை கலந்து ஆலோசித்து நாம முடிவெடுக்கணும் தெரியுது. அதனாலதான் அவர்களால் அதிபர் மாற்றத்தை கொண்டு வர முடிந்திருக்கிறது. அது சரி, புலம்பெயர்ந்த தமிழர்களே அப்படி எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படல. ஜிடிஎஃப்கே ஒரு மாறுதலான கருத்து, அந்த டிஜிடிக்கு இன்னொரு கருத்து. இவர்கள் ஓட்டு அளிக்கணும், அது உங்கள் ஜனநாயக உரிமை. தமிழர்களா இருக்கிற ஒரு அடையாளமே அதான், தனித்தனியா சிந்திக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜனநாயகம் என்பது என்ன, வேற வேற மாதிரி. இப்ப சீமான் வேற மாதிரி சிந்திக்கிறேன், நான் வேற மாதிரி சிந்திக்கிறேன், ராதாகிருஷ்ணன். இதுதான் ஜனநாயகம். வெற்றி வரணும்னு வரும்போது நான் பேசக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? அது நிச்சயமா பேசலாம். வெற்றி வரணும்னு வரும்போது நம்ம காரிய கவனத்துல இருக்கணும். அதுக்கு கொள்கை அளவில் நாம உட்கார்ந்து ஒரு பட்டியல் உண்டாக்கணும், என்னென்ன செய்யணும், எப்ப செய்யணும், எதுக்கு அடிப்படையில் நாம ஒத்துக்கொள்ளணும். இப்ப நீங்க சொல்ற கருத்துப்படி நாம இலங்கை விவகாரத்துல இனிமே அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்குங்கிறது தெரிஞ்சு அதனுடைய குரலை எதிரொலிக்கணும். அப்படி இல்லைங்க. நான் எப்போதுமே சொல்றேன்,
பாதிக்கப்படுபவர்கள் அவர்களுக்கு ஒரு இது இருக்கணும், இதுல பங்கு இருக்கணும். அப்படி ஒருங்கிணைந்து செயல்பட்டா அதிகமாக நம்ம ஒரு சீமாட்ட தான் இந்த கேள்வியை கொண்டு போக விரும்புறேன். நம்ம 2005 2010 இந்த கதையை ஒட்டுவாங்க என்ன நடந்திருக்கலாம், அதற்கான வேறுபட்ட சூழல் இருந்திருக்கலாம். 2014 இப்ப வென்றிருக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேனாவுக்கும் தோற்றிருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சேக்குமான வாக்கு வித்தியாசம், வாக்கு வேறுபாடு என்பது 3.7 விழுக்காடு தான். தமிழக மக்கள், தமிழ் மக்கள் அங்க இருக்கக்கூடிய திரளான அளவில் இந்த மாதிரி 70% 80% வாக்கு பதிவு செய்திருக்காவிட்டால் இந்த 3.7 விழுக்காடு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்க முடியாது மைத்ரிபால சிறிசேனா. நாம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் 3வது முறையாக அதிபராக இருக்கக்கூடிய வாய்ப்பு மஹிந்த ராஜபக்சேக்கு உண்டு. இங்க இருக்கக்கூடிய கட்சிகளும் புலம்பெயர்ந்த தமிழர்களும் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை தேர்தலை புறக்கணிக்க சொல்லி வலியுறுத்தியது தவறு என்று நினைக்கிறீர்களா? இல்ல, நாம தேர்தலை புறக்கணிக்க சொல்லல. நான் என்னுடைய நிலைப்பாடு என்னவா இருந்ததுன்னா, கடந்த முறை ஐயா சிவாஜிலிங்கம் அதிபர் தேர்தலில் நின்னது போல ஒரு தமிழரையே நம்ம நிறுத்தி எல்லாரும் அது வாக்களிச்சு நம்ம உணர்வை வெளிப்படுத்திருக்கலாம். இப்ப நீங்க ராஜபக்சே கிட்ட பேட்டி கண்டீங்க, அது போல மைத்ரிபாலாட்ட கேக்குறாங்க நீங்க என்ன செய்வீங்கன்னு. அப்ப இந்த தமிழருக்கு வேட்பாளரா நின்று இருந்தா உலகம் ஒரு ஊடகம் போய் கேட்டிருக்கோம் நீங்க எதுக்காக நிக்கிறீங்கன்னு. நாங்க இப்படி எங்கள் இனம் படுகொலை செய்யப்பட்டிருக்கு, சிங்களருக்கு இணையாக வாழக்கூடிய உரிமையை இழந்து நிக்கிறோம், எங்களுக்கு நீண்ட காலமா இந்த உரிமைக்காக இந்த நிலத்தில் நாங்க போராடி கொண்டிருக்கிறோம், பன்னாட்டு சமூகம் எங்களை பார்க்கல, இந்த சிங்கள பேரினவாத அரசு எங்களை அழித்து ஒழிக்கிறதுலே அக்கறை கொண்டிருக்குது, இதனால எமது நியாயமான உரிமைக்காக நாங்க போராடுறோம்ங்கிறத ஒரு உலக அரங்குல கொண்டு போயிருக்க முடியும். அதுக்காக தான் நம்ம தேர்தலையே புறக்கணிக்கிறது இல்லை. நானே தேர்தல் மஹிந்த ராஜபக்சே போட்டிடுவார், மைத்ரிபால சிறிசேனா போட்டிடுவார், தமிழர்களுடைய பிரதிநிதியா ஒருத்தர் போட்டிடுவார். யார் வெற்றி பெற்றிருப்பார்? ஐயோ, யார் வெற்றி பெற அதான் நீங்க பேச வர கொஞ்சம் இருங்க. இப்ப நீங்க எங்களுக்கு வேற வழியே இல்ல, அந்த சமரசம் தான் நம்மளை சரிச்சு வீழ்த்துது. இப்ப நீங்க இது தமிழர்களால் வெற்றி, இது தமிழர்களுக்கான வெற்றியா அப்படிங்கறதா இங்க இருக்கிற கேள்வி. நீங்க அதை நீங்க ராஜபக்சே தோக்கடிக்க இந்த மைத்ரிபால சிறிசேனாவை கொண்டாந்துட்டீங்க. இவர் கொடுமை செஞ்சாருன்னா இவரை தோக்கடிக்க மறுபடியும் ராஜபக்சே கொண்டு வருவீங்களா? அதுதான் இங்க இருக்கிற கேள்வி. யாரு வெற்றி பெற்றிருப்பா? நீங்க பேயை விவாகரத்து செஞ்சு விட்டு பிசாச திருமணம் செய்யறது மாதிரி ஆயிருது. இது ஐயோ, நீங்க வாய்ப்புங்கிறது இந்த மைத்ரிபாலா இதே ராஜபக்சேனுடைய முன்னாள் கூட இருந்த அமைச்சர் என்னைக்கு வெளியில வந்தார், அவருடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர். இப்ப நீங்க அங்க இருக்கிற ஆட்சி அமைப்பை பாருங்க, ஒரு சிங்கள தேசியமே அதிகாரத்துக்கு போகுது. யாரு ஆளுங்கட்சி அதிபரா இருக்கு, எதிர்கட்சி பிரதமர் ஆகுது. அப்ப ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு அதிகாரத்துக்குள்ள வந்துருது. அப்ப சிங்கள தேசியம் முழு அதிகாரத்தையும் கைப்பற்றிட்டு இருக்குது. இது எவ்வளவு பெரிய ஆபத்து அங்க இருக்கிற நாளை அங்கு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது இந்த தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக பாராளுமன்ற பிரதிநிதிகளாக வரும்போது அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு சிறுபான்மை அரசு அமைந்தால் நிச்சயமாக நமக்கு அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய கருத்தை கேட்காமல் ஆட்சி அமைக்க முடியாத வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? ஆமா, நீங்க அந்த ஆட்சி இதுக்கு முன்னாடி எங்க அமைச்சர்கள் எத்தனை பேர் பங்கேற்று இருந்திருக்கிறாங்க, எங்களுக்கு என்ன பலன் வந்திருக்குதுங்கிறதான முக்கியம். இப்ப புதிதாக பதவியேற்றிருக்கிற அதிபர் இதுக்கு முன்னாடி இருந்த இப்ப நீங்க சொல்றது தம்பி இதுக்கு முன்னாடி பேசிய தம்பியுடைய கருத்து தான் நான் முன்வைக்கிறேன். இது அதிபர் ராஜபக்சேனுடைய இந்த சிறிசேனாவுக்கான வெற்றியா அதை பார்க்க முடியாது. ராஜபக்சேயின் கொடுமையான அந்த அதிகாரத்திற்கான வீழ்ச்சியா தான், தோல்வியா தான் இதை நம்ம பார்க்க முடியும். அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இவர் இதுக்கு ராஜபக்சேனுடைய ஆட்சிக்கு மாற்றா எதை முன்வைத்திருக்கிறார் இந்த மைத்ரிபால சிறிசேனாங்கிறதா மிக முக்கியமானது. இவர் நான் தமிழர் வாழ்விடங்கள்ல சிங்கள குடியேற்றங்களை ஆக்கிரமிப்பை நான் தடுத்து நிறுத்துவேன், அங்க முகாமிட்டிருக்கிற சிங்கள ராணுவ மையத்தை நான் திரும்ப பெறுவேன், இலங்கைக்கு இந்தியாவுக்கு இடையில ஒரு நல்ல நட்புறவை பேணுவேன், எனவே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற எல்லா மீனவர்களையும் நான் விடுதலை செய்வேன், இனிமேல் தொடர்ச்சியாக சிறைபிடிக்கிறது, சுட்டு வீழ்த்துவது, இந்த சித்திரவதை செய்து இதுல நான் செய்ய மாட்டேன், தமிழர் சிங்களர்களை போல இந்த மண்ணில் பூர்வீக மக்களாக தமிழர்களுக்கு ஒரு நியாயமான சமமாக வாழ்கிற உரிமையை நான் கொடுப்பேன். எதையுமே அவர் முன்வைக்கல. நாங்க தான் ஏதாவது நடந்துருமா, இது செஞ்சிருமா, இவர் வந்தா ஏதாவது ஆயிராதான், ஏன்னா நாதியற்று நிக்கிறதுனால ஒரு நம்பிக்கை, இவர் வந்தா ஏதாவது நடந்துருமா அப்படின்னு. மைத்ரிபால சிறிசேனா எப்படி இருப்பான்னு யாருக்கும் தெரியாது, ஆனா ராஜபக்சே எப்படி இருப்பான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நிச்சயமாக இப்ப தமிழர்களுடைய ஆதரவோடு மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்க முடியும் தெரியும் போது இது அவர் மனதில் அழுத்தத்தை கொடுக்காதா? இல்ல, ராஜபக்சே எப்படி இருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ராஜபக்சே பக்கத்திலே இருந்தவர் இவ்வளவு நாள் என்ன பண்ணாரு?
ராஜபக்சே பக்கத்திலே இருந்தவர். என்ன மாற்றம் இருந்திருக்கும்? ராஜபக்சேயுடைய எல்லா கொடுமையான நிர்வாகத்திலையும் துணை இருந்த ஒருவர் என்ன புதுசா பண்ணுவாரு? இல்ல நம்ம இந்த கேள்வி கேட்கறது மூலமா திரும்பவும் ராஜபக்சே வர்றதுக்கான வாய்ப்பை தான் ஏற்படுத்தியிருப்போம். தம்பி, சிங்களம் என்பதே அங்க இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது. அங்க இஸ்லாமிய வெளியேறு, இந்து வெளியேறு, கிறிஸ்தவ வெளியேறு, தமிழம்பரம் ஓடு. இது ஒரே சிங்கள பௌத்த நாடு அப்படிங்கறதான அவனுடைய தத்துவம். ஒரு நாடு ஒரு மக்கள் அப்படிங்கறதான அவன் கொள்கை. இது மைத்திரிபாலா மட்டும் என்ன முன் வைக்கிறாரு? நான் வந்தா அப்படி இருக்க மாட்டேன், நாங்க நம்புறோம் அவர் மிதவாதி, அவர் ராஜவசிகுமார் ஒரு வார்த்தை அவர் பேசல. நான் வந்தா போர்க்குற்ற விசாரணையை இது பண்ணுவேன், இல்ல பன்னாட்டு சமூகம் நீ வச்சிருக்கிற அந்த ஒரு தடையிலற்ற சர்வதேச விசாரணைக்கு நான் அனுமதிப்பேன், நேர்மையா அனுமதிப்பேன். இங்கே அழித்தொழிக்கப்பட்ட இன மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியை பெற்றுத்தர முயற்சிப்பேன். எதுவுமே சொல்லலையே. அப்ப நீங்க இல்ல தமிழ் மக்கள் பூர்வீகுடி மக்களுக்கு பறிக்கப்பட்டிருக்கிற நில உரிமை, நிதி உரிமை, தங்களை பாதுகாத்துக் கொள்ள காவல்துறை உரிமையாவது நான் கொடுப்பேன், அப்படி எதுவுமே இல்லையே. இல்ல மாகாணங்களுக்கான ஒரு சுயாட்சி உரிமையாவது நான் கொடுப்பேன், எதையுமே சொல்லாத போது அப்புறம் எப்படி? ராதாகிருஷ்ணன் அவருடைய கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா? இது அனைத்து சிங்கள மக்களையும் அடைத்து இவர்கள் எல்லாம் இனவெறியர்கள் என்று கூறுவதோடு எனக்கு முற்றிலும் நான் மாறுபடுகிறேன். சிங்கள மக்களானாலும் சரி, தமிழ் மக்களானாலும் சரி, முஸ்லிம் மக்களானாலும் சரி, ஒன்று கூர்ந்து இப்போது ஒரு ராஜபக்சேவை வெளியேற்றிருக்கிறார்கள். அந்த ஏன் வெளியேற்றுகிறது காரணங்கள் நாம் இப்போ என்ன வேணா சொல்லலாம். ஆனால் சிங்கள மக்கள் அனைவரும் வெறியர்கள் என்று சொல்லும் அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசியல் செய்வார்கள், நிறைய ஜேஎச்யூ ஆனாலும் அதுபோல பூதுபால சேனா ஆனாலும் அந்த அரசியல் ஒன்றும் விலை போகவில்லை. அது ஒவ்வொரு இடத்திலையும் பார்த்தீர்களே ஆனால் அந்த ஓட்டு வீதம் பாருங்க, அந்த ஓட்டு சதவீதம் பாருங்க, பெரிய வித்தியாசம் இல்லை என்று சொல்லும் போது கூட, ஆனா ராஜபக்சே இவ்வளவு பெரிய ஒரு அதிபர், அதாவது ஒரு வானளாவிய பவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு அதிபர், அவர்கள் கிட்ட இருந்த அந்த மெஷினரியோ, அவர்கள் கிட்ட இருந்த அந்த ரிசோர்சஸோ, ஒரு கட்சி இந்த ஆப்போசிஷன் கேண்டிடேட்ங்கிறது ஒரு லாஸ்ட் மினிட் ஒரு ஜக்லரியில வந்து ஒரு கேண்டிடேட், இது ஒரு லாஸ்ட் மினிட் எஃபர்ட். இந்த லாஸ்ட் மினிட் எஃபர்ட்லயே இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள், 3.7% ஆனாலும் கூட. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு டைம் கிடைச்சு அவங்க ஒரு சார்ட்டர் பண்ணி அவங்களுக்காக ஒரு வரையறை வந்திருந்தால் எவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் போக முடிந்திருக்கும் என்று நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதே போல இது ராஜபக்சே இறக்க வேண்டிய ஒரு தேர்தல் அல்லாத மைத்திரி. வேற யார் வந்து உட்கார்ந்தாலும் ராஜபக்சேவோட மேலாக இருப்பார்கள், நன்றாக இருப்பார்கள். அதே போல மைத்திரிபாலாவுடைய மெயின் ப்ராமிஸ் 100 நாள் முடியறதுக்குள்ளால நான் 18th அமெண்ட்மெண்டை நான் வாபஸ் பெறுவேன் என்று கூறியிருக்கிறார்கள். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதில் இருந்துதான் மிச்சம் இருக்கிற பிரச்சனை எல்லாம் வருகிறது. அதாவது பிரசிடென்ட் அதிகாரம் அதை ஃபர்ஸ்ட் நாம இறக்க வேண்டும். அதுக்கப்புறம் 17th அமெண்ட்மெண்ட் இண்டிபெண்டன்ட் கமிஷனுக்கு மறுபடியும் அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்று மறுபடியும் கூறியுள்ளார்கள், அதாவது நான் ஒரு டேர்ம் தான் பிரசிடென்டாக இருப்பேன், போட்டியிடவே மாட்டேன். அதை நாம் நம்ப வேண்டாம் என்றே எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் வாபஸ் பெறுவது மூலம் பார்லிமெண்டுடைய அதிகாரம் அது மேலோங்கி நிற்கும். பார்லிமெண்ட் அதிகாரம் மேலோங்கி நிற்கும் என்றால் பார்லிமெண்ட் டிஸ்கஷன் நடக்கும். பார்லிமெண்ட் டிஸ்கஷன் நடந்தால் மட்டும்தான் இந்த சுயேட்சையாக ஒரு செயல்படும் ஒரு பிரசிடென்ட் அவருடைய அதிகாரத்துக்கு நாம் கர்த்தேல் செய்ய முடியும் என்று நான் கருதுகிறேன். பாராளுமன்றம் தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்படுவதை தாண்டி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயவில் ஆட்சி நடக்கும் போது நம்ம தமிழர்கள் சார்பாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு எம்பிக்கு ஒரு மிகப்பெரிய மகத்துவம் இருக்கும். அப்படிதான் பார்க்க முடியாது. நிச்சயமாக அப்படித்தான் நானும். இல்ல இதுல என்னன்னா, இதுல நாங்க ஒரு முக்கியமான விஷயத்த இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க வந்து பாராளுமன்ற ஜனநாயகம் வந்தால் பாராளுமன்றத்திலே தமிழர்களுடைய எம்பிக்கள் நிறைய பேர் போய் அங்க மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று. எங்களுக்கு கடந்த 60 வருஷ இலங்கையுடைய வரலாறு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. இது சிங்களவர்களுக்கும் பாடம், தமிழர்களுக்கும் பாடம். 1965 ஐக்கிய தேசிய கட்சியோடு தமிழரசு கட்சி கூட்டணி அரசு அமைத்தது. இதே மாதிரி தமிழரசு கட்சி அப்போது பாராளுமன்றத்தில் அதிகாரம் வந்தது. தமிழரசு கட்சியுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு தேர்தலில் போட்டிட்டார்கள். அதாவது தேர்தலுக்கு முன்பாகவே தமிழரசு கட்சி வைத்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு ஐக்கிய தேசிய கட்சி 1965 தேர்தலில் போட்டியது. 65 தேர்தலிலே தமிழர்களுக்கு மாவட்ட சுயாட்சி, காணி அதிகாரம் எல்லாம் வழங்குவதாக சொல்லி அமைச்சு பொறுப்பு கொடுத்தார்கள். திருச்செல்வம் அவர்கள் இலங்கையுடைய அரசிலே திருச்செல்வம் அமைச்சராக வருகிறார். திருச்செல்வம் ஒரு டிராப்ட் பண்றார். அந்த டிராப்ட் பாராளுமன்றத்தில் வருகிறது. பாராளுமன்றத்தில் வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கிறார்கள். அப்போது பாராளுமன்றத்தில் இருந்த சிங்கள உறுப்பினர்கள் உள்ளேயும் வெளியே இருந்த சிங்கள பத்திரிகையாளர்கள், சிங்கள பௌத்த குருமார்கள் வெளியேயும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். டட்லி சேனநாயக்கா அந்த ஒப்பந்தத்தை கிழித்தறிகிறார். இந்த ஒப்பந்தம் கிழித்தறியும் போது தமிழரசு கட்சி 70களிலே வெளியே வருகிறது. இந்த ஒப்பந்தத்தை சினிமாவிடம் கொண்டு போனார்கள்.
சினிமாவும் அதை கைவிட்டு விடுகிறார். சோ நம்ம இதுக்கு அப்ப இப்ப இருக்கிற அளவுக்கு தமிழர்களுடைய பெர்சன்டேஜ், அதாவது அப்பொழுது பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தது. அப்போது தமிழர்கள், அது சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தின் அளவு அதிகமாக இருந்தது. இப்பொழுது பாராளுமன்ற பிரதிநிதிகளின் அளவு அதிகரித்த போது தமிழர் பகுதிகளுக்கு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் மிக குறைவாகவும் சிங்கள பகுதிகளுக்கு கடந்த 30 ஆண்டுகளில் அதிகமாகவும் மாறி இருக்கிறது. ஆகவே மிக மிக சிறுபான்மையாகத்தான் பாராளுமன்றத்திலே தமிழருடைய அல்லது சிறுபான்மையினருடைய அதிகாரங்கள் இருக்கும். சோ இந்த நிலைமையில பாராளுமன்றத்தில் தெரிவாகி அங்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பதில் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் சீமானன் சொன்னது ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த மஹிந்தவா மைத்திரியா என்றதை நம்ம சூஸ் பண்ண ஒரு தமிழரை நிறுத்தி இருக்கலாம் என்று சொல்றதுல எனக்கு அது பிராக்டிகலா அது உடன்பாடு இல்லாத விஷயமா இருக்கு. ஏன்னு சொன்னால் கடந்த தேர்தல், அதாவது 2009 படுகொலைகளுக்கு பிறகு வந்த எல்லா தேர்தல்களிலும் தமிழர்கள் தங்களுடைய வாக்களிப்பை மூலமாக தெளிவாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இந்த மஹிந்த அரசுக்கும் இந்த சிங்கள பேரணவ அரசுக்கும் எதிராக நாங்கள் வாக்களித்து ஒரு தமிழரை நிறுத்தித்தான் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மஹிந்தவுக்கு எதிராக அளிக்கப்பட்ட வாக்கு சர்பஞ்சேக ராணுவ தளபதியாக இருந்தவருக்கு எப்படி தமிழர்கள் ஆதரவளிப்பார்கள்? ராணுவ தளபதியாக இருந்த தமிழர்கள் ஆதரவிக்க வேண்டிய நியாயமே கிடையாது. அப்போது அந்த வாக்கு என்பது தமிழர்கள் தங்களுடைய தங்களுடைய நிலைப்பாட்டை சொன்னது. அதுக்கு தமிழர் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நிறுத்தி இருந்தால் இப்போது மைத்திரி வராமல் இருந்திருப்பார். மைத்திரி வராமல் இருப்பது எந்த வகையில் அங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு ஆபத்து என்றால், உதாரணமாக கிட்டத்தட்ட 60 பேரு கிட்ட இலங்கையினுடைய பத்திரிகையாளர்கள், தமிழர்கள் சிங்களர்கள் பத்திரிகையாளர்கள், மனித உரிமை செயற்பாளர்கள் இலங்கையை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் மஹிந்தவுடைய ஆட்சியிலே. லசந்த விக்ரமதுங்கவுடைய படுகொலைக்கு பின்னால் பெரிய மாற்றம் நடந்தது. இவர்கள் நாட்டுக்கு உள்ளே போக வேண்டும். அப்படி போக வேண்டுமானால் இந்த இறுக்கமான சூழல் இல்லாமல் இருக்க வேண்டும். இங்கே புலம்பெயர் தமிழர்கள் போராடலாம், தமிழகத்தில் தமிழர்கள் போராடலாம். ஆனால் நிச்சயமாக நியாயமான போராட்டத்தை களத்திலிருந்து முன்னெடுக்க வேண்டிய அந்த தமிழர்கள் தான். அந்த தமிழர்கள் களத்திலிருந்து முன்னெடுக்க வேண்டிய அங்கு ஒரு இறுக்கம் தளர வேண்டும். அதற்கு மைத்திரியினுடைய வருகை உதவும் என்பதால் நீங்க சொன்னதான் திரு ஹரிஹரன் கூட சொன்னார். இலங்கையில் நம்முடைய தொடர்பு இருக்கக்கூடிய திரு தவராஜாட்ட கேட்க விரும்புறேன். இங்கே இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கும் போது, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு, நிச்சயமாக அதிபர் மாற்றம் ஏற்பட்டிருப்பது உங்களை போன்றவர்களுக்கு சில வருத்தங்கள், உங்களுடைய ஆதரவு பெற்ற கட்சி, உங்களுடைய ஆதரவு பெற்ற அதிபர் என்ற வருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் இது அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதில் தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பா இருக்கிறதா? உங்களுக்கு தெரியும், நிச்சயமாக அதிபர் ராஜபக்சே மீதான ஒரு அதிருப்தியின் காரணமாக கடந்த முறை பொன்சேகாவை ஆதரித்தார்கள், இந்த முறை மைத்ரிபால சிறிசேனை ஆதரித்தார்கள். திரு சீமான் சொன்னது போல ராஜபக்சேக்கும் இந்த 2 பேருக்கு எந்த மாற்று கருத்தும் எந்த வித்தியாசம் இல்லை என்றாலும் கூட அவருக்கு இவர்கள் பரவாயில்லை, அவர் தோற்க வேண்டும், அவர் போக வேண்டும், அவர் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இருந்தது. இந்த முறை இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களர்களை ஆதரிக்க தயாரான தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி, மலையக தமிழர்களோ, வடக்கு மாகாண தமிழர்களோ, கிழக்கு மாகாண தமிழர்களோ, முஸ்லிம்களோ, உங்களை போன்ற சகோதரர்களோ அனைவரும் ஒன்று திரண்டு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஒரு புதிய பலத்தை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுமா? அதற்கு முதல் இந்த கடந்த தேர்தலிலே இங்கு வாழுகின்ற வடக்கு கிழக்கிலே, குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட சில மாவட்டங்களில் 65% இருந்து சில மாவட்டங்களில் 75% வரை வாக்களித்திருக்கிறார்கள். அதை யாருக்கு வாக்களித்தார்கள் என்பது அடுத்தது. முதலாவது வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த வாக்களிக்கின்ற விருப்பத்தை அவர்கள் தெரிவித்தார்கள். அதாவது இந்த நாட்டிலே ஜனாதிபதி தேர்தலில் நாம் ஒருமோர் பங்காளியாக இருக்க வேண்டும் என்ற விருப்பினை அங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இரண்டாவது தான் யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்ற தெரிவினை செய்திருக்கின்றார்கள். அதனால் இங்கு வாழுகின்ற மக்கள் இந்த ஜனநாயக நீரோட்டத்தில் ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்குரிய பங்காளிகளாக மாற வேண்டும் என்ற விருப்பு கொண்டுடையவர்கள். அது தற்சமயம் ஜனாதிபதி முறையா இருக்கலாம், இனி நீங்கள் குறிப்பிட்டது போல வருகின்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம். அந்த ஜனநாயக நீரோட்டத்தில் தாங்கள் பங்காளிகளாக மாறி தங்களுடைய உரிமைகளை அந்த ஜனநாயக வழிமுறைகள் மூலம் பெற வேண்டும் என்ற அங்கலாய்ப்பு அல்லது அந்த விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். நீங்கள் கேட்டது போல நிச்சயமாக வருகின்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் கணிசமான அளவு தங்களுடைய வாக்குகளை பிரயோகித்து தங்களுக்கு வேண்டிய அந்த தங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக அவர்கள் தங்களுக்கு ஒரு அரசியல் பலத்தை தேடிக்கொள்ள முடியும். தங்களுடைய தமிழ் மக்களுக்குரிய தமிழ் பேசும் மக்களுக்குரிய அரசியல் தளத்தை அவர்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும். அந்த அரசியல் தளத்தின் ஊடாகத்தான் நாங்கள் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும்.
நான் திரு அரியர் சொன்னது போல இது வந்து ஒரு புதிய துவக்கத்துக்கான ஒரு ஆரம்பமா இருக்கும் நம்ம பார்க்க முடியுமா? ஏற்கனவே சிங்களவர்கள் ஒன்றுபட்டு இருக்காங்க. இன்னமும் கூட பாத்தீங்கன்னா இந்த அதிபர் தேர்தலிலேயே சிங்களவர்கள் பெரும்பான்மையாக சிங்கள பௌத்தர்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய பல பகுதிகளில் வந்து ராஜபக்சேக்கு தான் கணிசமான வாக்கு விழுந்திருக்கிறது. சிறுபான்மையினரும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தமிழர்களும் அதிகம் வாழக்கூடிய பகுதியில் தான் எதிர்ப்பு ஓட்டு விழுந்திருக்கிறது. இவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டால் பாராளுமன்ற தேர்தல் ஏற்கனவே யோசிச்சது போல பாராளுமன்ற தேர்தலில் இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒன்றாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவர்கள் தனியா போட்டு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒருவேளை தொங்கு பாராளுமன்றம் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் இந்த தமிழ் அமைப்புகள் பூரா ஒன்று திரண்டா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதா? நீங்க வந்து தமிழ் அமைப்புகள் மட்டுமல்ல, தமிழ் பேசும் இஸ்லாமிய மக்கள் ஒருங்கிணைஞ்சாங்கன்னா மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும். வடக்கு கிழக்கு மாநில தமிழர்கள், மலையக தமிழர்கள், சிறுபான்மையுடைய இஸ்லாமியர்கள், தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள், தமிழ் பேசும் முஸ்லிம்களை வந்து மீண்டும் தமிழர்கள் முன்னால நீங்க பாத்தீங்கன்னா 1983க்கு முன்னால அவர் வந்து அவர் பேர் என்ன SLMC அஷ்ரப் தான் இவர் காரியதர்சியா இருந்தார். இதுக்கு தமிழர் கூட்டமைப்பு 77 தேர்தல் அதுதான் அவர் அதுக்கு பிறகுதான் பிரிஞ்சு போனார். அது வந்து இப்படி வந்து பண்ணினா தமிழர்களுக்கு பயன் இல்லை, தமிழ் முஸ்லிம்களுக்கு பயன் இல்லை, அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் போனாங்க. தமிழ் முஸ்லிம்கள் தனியா இல்ல, தமிழர்களாக தான் அவர்கள் இருந்தாங்க. நான் சொல்வது அங்க இருக்கும் தமிழர்களாக பாதிக்க வேணும். நீங்க வந்து ஈழத்து தமிழர்கள் சொன்னீங்கன்னா அது உடனே மனதளவுல அது வட மாநிலத்தை வட இருக்கும் தமிழர்களுக்கு குறிப்பிடுது. அதான் வந்து என்ன ட்ரெடிஷனல் ஹோம்லேண்ட் யாழ்ப்பாணம் தான், தமிழ் வளர்த்த யாழ்ப்பாணம் அது. அதனால நான் சொல்வது முதல்ல இருந்தே சொல்றேன், இலங்கை தமிழர்கள் ஒன்று சேர்ந்தா அதை போல வலிமையான அழுத்தம் வேற எதுவும் கொடுக்காது. அது நடக்குமா? தமிழ் பேசும்னா தமிழர்னா தமிழ் பேசும் மக்கள், இந்தியா வம்சாவளி தமிழர்கள் கூட எல்லாரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வட்டுக்கோட்டை தீர்மானம் இல்ல, வட்டுக்கோட்டையை விடுங்க, பிரபாகரனே ஒரு தடவை அவர்களை கொண்டு வர பார்த்தார். மலையாள தமிழர்களை அவர் வந்து தனக்கு துணையாக கொண்டு வர பார்த்தார். அந்த தோல்வி அடைந்து விட்டது. அது வேற காரணம் அது. ஆனால் அந்த மாதிரி சேர்ந்தால் வந்து இது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அங்க உள்ள சமூகத்துல இது பிரிவு இருக்குது. இந்த கொழும்பு தமிழர்களுக்கும் வடக்கு தமிழர்களுக்கும் கிழக்கு தமிழர்கள், மலையக தமிழர்கள் இதுல இந்த இது வந்து நம்ம ஊர்ல ஜாதியில வெளியே வைப்பாங்க இல்ல, அந்த மாதிரி ஒரு அரசியலை இயக்கும் தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் கூட்டமைப்பு, that has to take the leadership role. அதற்கு அவர்கள் தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்நாள் வரை. அது ஏன் அந்த தயக்கம்? எல்லாரும் தமிழர்கள் தானே, இல்ல வெள்ளாளர் தமிழர்களுக்கு மாத்திரமாக கட்சி நடத்துகிறீர்களா? இந்த ஒரு கேள்வி இருக்கிறது. அப்புறம் கிறிஸ்தவர்களை பத்தி சொன்னீங்க. இதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து 1977 தேர்தல் வந்து இதுக்கு நல்ல உதாரணம். தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கமே சௌமியமூர்த்தி தொண்டமானும் ஜிஜி பொன்னம்பலமும் செல்வநாயகமும் சேர்ந்து வட்டுக்கோட்டையில தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை தமிழ்ல பிரகடனத்தை முன்படுத்தி 1977 தேர்தல் நிற்கிறாங்க. அப்ப எல்லா கட்சிகளும் வடக்கு கிழக்குல இருந்து மலையாளத்திலிருந்து எல்லா தமிழர் கட்சிகள், அப்பதான் எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் தமிழரசு கட்சியுடைய பிரச்சார செயலராக வர்றார், முஸ்லீம் காங்கிரஸ் பின்னால் தோற்றுவார். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தேர்தல் நிற்கிறாங்க. அப்ப என்ன நடந்தது என்று பார்க்கணும். அப்பதான் ஜே.ஆர். ஜெயவர்தனா ஆட்சிக்கு வர்றார். அப்ப வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 8 உறுப்பினர் தான் வர்றாங்க. அப்பதான் ஜே.ஆர். ஜெயவர்தனா ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே 78 இலங்கையில் கலவரம் வருகிறது. அப்பதான் எதிர்கட்சி தலைவர் அமிர்தலிங்கம் இருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் அமிர்தலிங்கம் இருக்க போதுதான் யாழ்ப்பாண நூலகத்தை எரித்தார்கள். ஆகவே தமிழர்கள் ஒன்று சேர்வதை சிங்கள அரசாங்கம், சிங்கள இந்த தேசியவாத அரசாங்கம் ஒரு காலம் விரும்பாது. அவர்கள் விரும்ப மாட்டார்கள். வியப்பு இல்ல. நாம் அதை விரும்புறோமா? 30 ஆண்டு இடைவெளி விழுந்த பிறகு நாம் அதை விரும்புறோமா அப்படிங்கிற கேள்வி நான் திரு சீமான் அந்த கேள்வி கொண்டு வருகிறேன். இது போன்ற ஒரு சகோதரத்துவம், ஒரு நட்புறவு, ஒரு புரிந்துணர்வு தமிழர்களுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பை தடுப்பது எது? நாம ஏற்கனவே சொன்னது போல மலையக தமிழர்களோ, கொழும்பு வாழ் தமிழர்களோ, வடக்கு கிழக்கு மாநில தமிழர்களோ, சிறுபான்மை முஸ்லீம்களோ சேர்றதுல என்ன தயக்கம் இருக்க முடியும்? இதற்கு முன்னால் இல்லாத ஒரு வாய்ப்பு இந்த முறை கிடைத்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் ஒருங்கிணைந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமா, முடியாதா? உங்களுடைய பார்வை. இல்ல இப்ப எல்லாரும் சொன்ன கருத்தை நான் கேட்டேன். இதுல நிலப்பரப்பு தூர எல்லைகளை தாண்டி தமிழ் இன மக்கள் ஒன்று சேர வேண்டியது இருக்கு. அதாவது மதம் சாதிய உணர்வையும் தாண்டி இப்ப இஸ்லாமிய தமிழர், அப்புறம் இந்து தமிழர், கிறிஸ்தவ தமிழர், மலையக தமிழர், யாழ்ப்பாண தமிழர் என்பதையும் தாண்டி ஒரு தேவை வந்து காலம் வந்து உருவாக்கி இருக்குது. ஒரு வரலாற்று தேவையாகவும் இருக்குது.
ஆனா இதை யாரு இணைக்கிறதுங்கிறான். இப்ப எப்பவுமே ஒரு சூழ்ச்சி இருக்கும். சிங்கள சூழ்ச்சி இந்த தமிழ் மக்கள், இஸ்லாமியர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழர்கள், இந்துவாக இருக்கிற தமிழர்கள், கிறிஸ்தவ தமிழர்கள், மலையக தமிழர்கள், இவர்களெல்லாம் ஒன்றிணைந்தால் நீங்க சொல்றது போல ஒருமித்த போது நம்ம நல்ல அழுத்தத்தை கொடுக்கலாம்ங்கிறது இப்ப ஐயா எல்லாம் சொல்றாங்க. அதுதான் உண்மை. ஆனா அப்படி கொடுத்துடக்கூடாது, அப்படி வந்துடக்கூடாது, தமிழ் மக்கள் ஒன்றிணைந்த கூடாதுங்கிறத தடுப்பது சிங்கள சூழ்ச்சி தானே ஒழிய வேற ஒன்றும் இல்ல. ஒருங்கிணைப்பது யார் அப்படின்னா ஒரு பிரதானமான கேள்வி. கையை யாருனாலும் முன்னிறுத்த முடியும், யாருனாலும் நீட்ட முடியும். ஆனால் தலைமை தாங்குவது யார் என்ற கேள்வி வந்து விட்டால், இதற்கு தலைமை தாங்குவது யார் என்ற கேள்வி வந்து தமிழ் தேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் முஸ்லீம் காங்கிரசுக்கும் இடையிலே கிழக்கு மாகாண சபை அமைப்பதிலே ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. ஆனால் கடைசி நேரத்திலே முஸ்லீம் காங்கிரஸ் காலை வாரிக்கொண்டு மைந்தவுக்கு ஆதரவு அளித்தார்கள். இல்லன்னா இன்னைக்கு வடக்கு மாகாண சபையை போல கிழக்கு மாகாண சபை தமிழர் கையில இருந்திருக்கும், தமிழர் அல்லது தமிழ் பேசுபவர்கள் கையில இருந்திருக்கும். இன்றைக்கு ராஜபக்சேயோட கையிலே கிழக்கு மாகாண சபை போயிருக்காது. இப்போது அந்த வேலையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொஞ்சம் செய்து கொண்டிருக்கிறார். இது இந்த ஈஸ்டர்ன் ப்ரொவின்சியல் கவுன்சில் நடந்த அதுக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது. எல்லாத்துக்கும் பின்னணியில ஒரு கால்வாறுதல் இருக்கும், எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அதிகாரம் இருக்கும். எவ்வளவு நாள் சிங்களவர்கள் சூழ்ச்சின்னு சொல்லிட்டு சும்மா இருக்க முடியும்? நாம் ஏன் நாம எல்லாம் ஒரே மொழி பேசுபவர்கள். இதுல நீங்க கிறிஸ்துவர்கள் நீங்க பிரபாகரன் செய்த ஒரு சேவை. இந்த வேறுபாடுகளை, ஜாதி வேறுபாடுகள் ரொம்ப அதிகம் யாழ்ப்பாணத்துல. அந்த ஜாதி வேறுபாடுகளும் ஒரு அளவு அழிக்கப்பட்டது இந்த இயக்க போராளிகள் வந்த பிறகு. அதனால் அந்த சிங்களவர்கள் முன்ன மாதிரி செய்வது கடினம். அவங்களுக்கு அவங்க அந்த பட்ட அடியில அவர்கள் மீண்டு எழுந்திருக்கவே 25 வருஷம் ஆச்சு. அதனால இப்போது யார் அவங்களே இந்த ஒற்றுமை கிடையாது அவங்களுக்கு இடையே. ஏனெனில் அவர்களும் இந்த அழுத்தங்கள், ராஜபக்சனுடைய ஆட்சியினுடைய அவலங்கள் அவர்கள் மீதும் அழுத்தம் கொடுத்துள்ளது. அதனாலதான் இந்த ஓட்டை நாம அப்படி தனிப்பட்டு பார்க்க முடியாது. தமிழர்கள் மட்டும் பண்ண இது இல்ல, அவர்களுக்கு பயங்கர அழுத்தம். அங்க கொலைகள், படுகொலைகள், அங்க இருந்த சிங்கள மக்களினுடைய சுதந்திரங்கள் பறிக்கப்பட்டன. எதிர்கட்சிகள் அதை பற்றி அவங்க கவலைப்படும், நம்ம தமிழர்கள் பற்றி கிடையாது. தமிழர் வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சிங்கள சூழ்ச்சி தான் காரணம் என்று நாம் எல்லாத்துக்கும் திரு சீமான், உங்களுடைய எல்லாத்துக்குமே நம்ம இலங்கையினுடைய சிங்களவர்களுடைய சிங்கள பௌத்த இனவாதத்துடைய சூழ்ச்சி என்று எத்தனை காலம் சொல்லியிருக்க முடியும்? நாம ஒற்றுமையா இருப்பதற்கு நாம முன்கையை நீட்டுவதற்கான கடமை இருக்கிறது இல்லையா? இல்ல அது நான் ஒத்துக்கிறேன். இப்ப ஐயா சொல்றது, இப்ப சிங்கள பௌத்தம் தான் இதுக்கு எல்லாமே, சிங்கள ஆட்சியாளர்கள் தான் காரணம், சிங்கள வெறிதான் காரணம்னு நம்ம சொல்லிட முடியாது. தமிழ் மக்களினுடைய ஓர்மையின்மையும் இதுக்கு ஒரு பெரிய காரணம். இப்ப நீங்க ஐயா சொன்னது போல தலைவர் பிரபாகரன் அவர்கள் இருக்கும்போது ஏற்படுத்தப்பட்ட அந்த சாதி மத உணர்ச்சியை வீழ்த்தி தமிழ் இன உணர்வு மேலோங்கி நின்னது. அங்க நீ என்னவா வேணாலும் இரு, ஆனா இங்க வரும்போது தமிழனாயிருன்னு. ஏன்னா இங்க இப்ப அந்த மாதிரி நிலைமையை இப்ப அந்த எடுத்துட்டு போக ஒரு தலைவன் நமக்கு இல்லாதனாலதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இப்ப யாரு ஒருங்கிணைப்பது? இப்ப அவங்க சொல்றாங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னெடுக்குதுன்னு. அதுலயே ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்கிற தமிழர்கள் ஒத்துழைக்கல அப்படிங்கும் போது இது பிளவு வருது. அப்ப இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அப்ப அடிப்படையில் நம்ம மிக கவனமா பார்க்க வேண்டியது அதிபர் தேர்தலுக்கு பிறகான விஷயங்கள் சாதியம் இருங்க. ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். சாதியம் என்ன? இப்ப போரின் பேரழிவு, ஒரு மொத்த மக்கள் இனத்தையும் சாகு கொடுத்த ஒரு இன மக்கள் சாதி மதங்களாக பிளந்து நின்றாலே வலிமையை பெற முடியலைங்கிறதா யதார்த்த உண்மை தமிழ் இன மக்கள். ஆனால் இன்னைக்கு முகாமுல அப்படி இருக்கிற முகாமிட்டு சின்ன சின்ன ஒட்டு குடிசையில நம்ம ஒரு தகரத்துல அடைச்சிக்கிட்டு வாழுகிற போது கூட இங்க இருக்கிற ஒருவன் பக்கத்து வீட்டுல கோழி இருக்குது, அந்த கோழியை வாங்காம 3 கிலோமீட்டர் நடந்து போய் அவன் கறிக்கு கோழி வாங்கி வர்றான். ஏன்னா பக்கத்து வீட்டுல கோழி வளர்த்திருக்கிறவன் தாழ்த்தப்பட்டவன், அதனால அவன் வீட்டுல கோழி வாங்கல. இது இன்னைக்கு நடக்கிறது அங்க. அப்படின்னா இவ்வளவு சாதிய வன்மம் இருக்கிற மக்களை அதை சாகடிச்சு திருப்பி தமிழ் இன உணர்வுகளை இணைக்கிறது என்பதுக்கு வலிமையான ஒரு தலைமை இங்க தேவைப்படுது.
அதான் இங்க இருப்பது. இப்ப உங்களுடைய கருத்தை நான் திரு தவராசாட்ட கொண்டு போக விரும்புறேன். இலங்கையில் இருக்கக்கூடிய வடக்கு மாநிலத்தில் நீங்களும் இருந்தால் கூட நீங்களும் மாற்று கருத்தை கொண்டுள்ளா இருக்கிறீர்கள், அதிபர் ராஜபக்சே ஆதரித்துள்ளா இருக்கிறீர்கள். ஒருவேளை நாளை எல்லோரும் சேர்ந்து நாம் தமிழர்களாக ஒன்றிணைவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுமானால் அதற்கான முன்கரம் நீட்டுவதற்கு உங்களுடைய கட்சி தயாராக இருக்குமா? பழைய பகைமையை மறந்து நாம் ஒன்றிணைய வேண்டிய காலத்தில் கட்டாயம் யாராவது தமிழர்கள் ஒன்று சேர வேண்டும் என்பது எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு குடைக்கு கீழே இல்லாட்டி ஒரு கட்சியாக மாற வேண்டும் என்பது அல்ல. பல கட்சிகள் இருக்கலாம். ஆனால் தமிழர்களுடைய பிரச்சனைகள் என்று வரும்போது அவர்கள் ஒருமித்த ஒற்றுமையான கருத்தை அந்த சபையிலோ அந்த குழுக்களின் முன்னோ இல்ல அந்த சந்தர்ப்பத்தில் அதை எடுத்து கூறி அதுக்குரிய தீர்வை காண முன்வர வேண்டும். அதுதான் இங்க முக்கியம். ஒரு தமிழர்களுடைய பிரச்சனை தொடர்பாக ஒருமித்த கருத்துக்கள் இருக்க வேண்டிய அதாவது ஒரு கட்சியாக இருக்க வேண்டிய தேவை இது ஜனநாயகம். ஆனால் தமிழர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகான சந்தர்ப்பங்கள் வரும்போது நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். இது நாங்கள் எங்களுடைய கட்சி பல முறை எடுத்து முயற்சித்து இருக்கின்றது. தமிழ் கூட்டமைப்பு தலைவர் ரா சம்பந்தன் அவர்கள் அண்மையில வவுனியாவில் நடந்த தமிழக கட்சியினுடைய மாநாட்டு கூறியிருக்கின்றார். தமிழர்கள் கடந்த காலத்தில் பல அரசியல் தவறுகளை விட்டதாக பல சந்தர்ப்பங்களை நாங்கள் இழந்து விட்டோம், இனியும் நாங்கள் இழக்க முடியாது. அது உண்மை. தமிழர்கள் பல சந்தர்ப்பங்கள் எமக்கு எல்லாரும் சிங்களம் 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 பழக்கம்தான் காரணம் அல்ல. இதுக்கு முதல் பேசிய பேர் சொன்னது போல இல்லை. நாங்கள் தமிழர் தரப்பில தவறுகள் இருக்கின்றது. தமிழ் ஐயா தமிழக கட்சி மாநாட்டிலே உரையிலே கூறியிருக்கின்றார், ஊடகங்களில் வந்தது. அந்த தவறுகளை இனியும் நாங்கள் விடாமல் எங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் அது பல கட்சிகளா இருக்கலாம். ஆனால் தமிழர்களுடைய உரிமை பிரச்சனை என்று வரும்போது நாங்கள் ஒருமித்த கருத்தை அந்த கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பாவித்து உங்களுக்கு கருத்தை நாங்கள் ஒற்றுமையாக ஐக்கியமாக வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் கிடையாது. அப்படி ஒரு வலியுறுத்தலும் கிடையாது. நிச்சயமாக இதுல உங்களால் உங்களை போன்ற கட்சியினரால் நீங்க அதிபர் ராஜபக்சேவை ஆதரிக்க முடியுது, சிங்கள பௌத்த இனவாதத்துக்கு அவருடைய குழுக்களை ஆதரிக்க முடியும் போது மாற்று கருத்து கொண்டிருந்தாலும் கூட இன்னொரு தமிழ் அமைப்புக்கு நேசக்கரம் நீட்டுவது என்ன தடை இருக்க முடியும்? அதில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சிக்கல் இருக்குமா? தடை இல்லை என்றதை நான் ஏற்கனவே நாங்கள் பல தடவைகளை மாற்றுக் கட்சிகளை கேட்டு நாங்கள் அது சக்தி உள்ளதோ இல்லையோ பாராளுமன்ற தேர்தல் ஒன்று இருந்தது, அதுக்கு கூட வாருங்கள் நாங்கள் எங்களுடைய கருத்தை போடுவோம். அவர்களுக்கு நடைமுறைப்படுத்தாவிட்டால் நாங்கள் ஒற்றுமையாக எதிர்ப்பு தெரிவிப்போம். நாங்கள் கிடைக்கின்ற சந்தர்ப்பம் ஒவ்வொன்றையும் நாங்கள் பாவிப்பதற்கு நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை விட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் அப்படி செயல்பட தயாராக இருக்கின்றோம். திரு ராதாகிருஷ்ணன் கேட்க விரும்புறேன். எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இவங்க 100 நாள்ல எங்களுடைய கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது சொல்லியிருக்காங்க. அது முடிஞ்ச உடனே உடனடியாக பாராளுமன்ற தேர்தல் சந்திப்போம் சொல்லுவாங்க. பாராளுமன்ற ஆட்சி முறை இந்தியா மாதிரி ஒரு ஆட்சி முறை மாற்ற போறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நிச்சயமாக பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பிக்களுக்குமான முக்கியத்துவம் அதிகரிக்கும். நாம இப்ப பேசிக் கொண்டிருப்பது போல திரு சீமான் சொல்றாரு, அதுவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் தானே. திரு சோமதரன் சொல்றாரு, அதுவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் தானே. திரு தவராஜா மகிழ்ச்சி இந்த விஷயத்துல நேரடியான பங்களிப்பு கொண்ட அத்தனை பேரும் நீங்களும் திரு ஹரிஹரன் கூட எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஒற்றுமை தமிழர்களில் ஒரு ஒற்றுமை சாத்தியமான மிகப்பெரிய விஷயம் தான். அதை தடுப்பது எதுவாக இருக்கும் நினைக்கிறீங்க நீங்க? அந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு எம்பிக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். வரக்கூடிய ஆட்சி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டாக ஒரு பெரும்பான்மை அல்லாத அரசாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொரு எம்பிக்கும் பலம் கிடைக்கும். அப்ப இந்த தமிழ் எம்பிகள் பூரா ஒருங்கிணைந்த ஒரு பக்கத்தில் அதை நிக்கிறதுக்கு தடுக்கக்கூடிய சக்தியா எது நினைக்கிறீங்க? இதுதான் எனக்கும் மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. என்ன தடுக்கிறது என்ற பிரச்சனை. இது முஸ்லிம்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள், தமிழர்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். தமிழர்கள் என்றால் எல்லா தமிழர்களும் 32% வாக்கு இருக்கு. சிறுபான்மை மட்டுமே வெறும் மைனாரிட்டி மட்டுமே 32% வாக்குகள் நம்மகிட்ட இருக்கு. இவ்வளவு வாக்குகள் இருக்கு. ஆனால் ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை சந்தித்து பேச மாட்டார், ஒரு தலைவர் இன்னொரு தலைவருடன் முகம் கொடுத்து பேச மாட்டார் என்ற ஒரு பிரச்சனை இருக்கும்போது இது என்ன? இது அரசியலா இல்ல ஏதோ ஒரு ஸ்கூல்ல நாம ஏதோ ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றோமா என்ற ஒரு பிரச்சனை எழுகிறது. இதுக்கு பிரதான காரணம் புலிகள் தான். ஏனென்றால் ஒரு 30 வருட காலம் ஒரு அரசியலுமே வடமாகாணத்தில் இல்லவே இல்லை. அரசியல் நடத்தியவர்கள் எல்லாம் வடமாகாண அரசியல் நடத்தியவர்கள் எல்லாம் கொழும்பில் இருந்து அரசியல் நடத்தி இருக்கிறார்கள். சம்பந்தனுக்கே எவ்வளவோ அச்சுறுத்தல் வந்திருக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருக்கு. அதனால் அவருக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ், ஒரு லேர்னிங் கர்வ் என்கிறது கொஞ்சம் ஷார்ப்பாகத்தான் இருக்க வேண்டும். இந்த ஒரு சூழ்நிலையில் சம்பந்தன் தான் முதல் கையெடுத்து சம்பந்தன் தான் ரவுப் ஹக்கீமிடம், அதுபோல பைத்துதீனிடம், அதுபோல மலைவாழ் தமிழர்களிடம் அவர்தான் முன்கையெடுத்து செய்ய வேண்டும். இது அவருடைய தலையாய பொறுப்பு. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிபந்தனை இல்லாததான் சிறிசேனாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது. அவர் வெற்றி பெற்றுள்ளார். இப்போது தமிழர்களுக்கு உரிய அரசியல் தீர்வை வாங்கி தர வேண்டியது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பொறுப்பு. அதற்காக அவர் செயல்பட வேண்டும். அதற்காக என்னென்ன சாத்தியமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும்
என்றதுதான் என்னுடைய கருத்து. திரு மகேந்திரன் கேட்கிறோம், இந்தியா இதுல ஒரு பங்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? திரு சீமான்ல இருந்து பல கட்சி தலைவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இது ராஜபக்சோட தோல்வி இல்ல நரேந்திர மோடியோட தோல்வி சொல்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன, இந்த அதிபர் தேர்தல்ல மத்திய அரசு இந்திய அரசு ஒரு பங்களிச்சுன்னு சொல்றாங்க. என்னுடைய கேள்வி, இது அதிபர் தேர்தலில் பங்களிச்சிருக்கா இல்லையாங்கிற தாண்டி குறைந்தபட்சம் ஏற்கனவே நம்ம இதே இந்திய அரசு வந்து பிரபாகரனை கூட்டு பேச்சுவார்த்தை நடத்திய காலம் எல்லாம் உண்டு. அப்ப யார் வந்து பிரச்சனை பிரிவாக கருதப்பட்டதோ அவங்களே நேரடியாக பேசி எடுத்துக்கோம். இப்ப இந்த இருக்க இந்திய வம்சாவளி தமிழர்கள் அங்க கூட தமிழர்கள் இவரெல்லாம் ஒருங்கிணைக்கூடிய செயலை இந்திய அரசு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? தற்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதுல. ஏனெனில் அவங்க வந்து பல முறை இந்த மாதிரி இவர்களுக்குள்ளே இந்த ஈழத்தமிழர்களுக்கு உள்ளேயே ஒற்றுமை உண்டாக்க செய்து அது நடவாம போச்சு முன்னால. அதனால் அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஆர்மியோட போர் நடந்தது. அதனால அந்த அந்த காலகட்டத்துக்கு 1991க்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிறு வேறுபாடு சற்று ஒதுங்கி இருந்து அரசியல் ரீதியாக தமிழ் இயக்கங்களோடு தொடர்பு கொண்டு அது வழியாத்தான் பண்றாங்க. இந்த தடவை கூட எலெக்ஷனுக்கு முன்னால இவர் போயிருந்தாரு டோவால் போனவர் எல்லாரையும் சந்திச்சு அதிபரையும் சந்தித்தார், எதிர்கட்சிகளையும் சந்தித்தார். இவர்களோடு டிஎன்ஏ தலைவர்களோடு எல்லாரும் பல்வேறு அதில் உள்ள பல்வேறு அங்கங்கள் இருந்த தலைவர்களோடு விவாதிச்சிருக்காரு. அதே மாதிரி இவங்களும் இந்த டெலிகேஷன் போச்சு, டெல்லிக்கு போய் விவாதிச்சாங்க. இப்ப திரும்பவும் போவாங்க. அதனால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இவங்க வந்து இந்த கன்சல்டேஷன் இருக்குது. இப்படித்தான் இந்திய அரசு. ஏற்கனவே திரு சம்பந்தனை வந்து நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்த போது அவரே சொல்லியிருந்தார், எல்லாரையும் அரவணைச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, முஸ்லீம்களை அரவணைச்சு போங்கன்னு சொல்லிட்டு அப்பயே அவர் வந்து சொல்லியிருந்தார். வந்து பிரதமரோட சந்தித்த போது இதை அவரே சம்பந்தனை குறிப்பிட்டார், எல்லோரும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி. அது ஏன்னா அவங்க வந்து ஒதுங்கி நின்றுடுவோம் அப்படிங்கிற ஒரு இது பயம் இருந்து இந்தியா எப்போதும் சொல்லிச்சு, இந்த பேச்சுவார்த்தைங்கிற அந்த கதவை திறந்தே வைக்கணும், நீங்க அதை மூடாதீங்க, மூடினா அவங்க தான் மூடணும், நீங்க திறந்து வைங்க அப்படின்னு அதுக்கு சொன்னார் அவரு. அது வந்து அதனால அவங்களோட அரவணைச்சு போகணும். ஆனால் நான் சொல்வது, நாம் எதிர்பார்ப்பதையே மத்திய அரசு செய்ய வேண்டும் என்பது வெறு குறுகிய நோக்கம். ஏனெனில் மோடி அரசுக்கு பல்வேறு கடமைகள் இருக்கின்றன. அதுல வந்து ஒன்னு முக்கியமான ஒரு அங்கம். ஏனெனில் இது வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குது. அதனால அது வந்து இங்க தலையெடுக்கணும்னு ஒரு முடிவோட இருக்காங்க. அதற்கு ஒரு வேலை செய்யணும்னா இதுல வந்து ஈடுபாடு காட்ட வேண்டும். அதனால வந்து தமிழக பிஜேபி தலைவர்களுக்கு இதுக்கு தெரியும், இந்த விஷயம் தெரியாம இல்லை, இங்கேயே விவாதிச்சிருக்காங்க பல முறை, அவர்களுக்கு தெரியும். அவங்க எடுத்து முன்வைக்கணும். நான் சொல்வது இதெல்லாம் நாம எடுக்கணும். டெல்லி தானாக இயங்கும் அப்படின்னாக்க இயங்காது. நாம் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள் இதை டெல்லிக்கு எடுத்து சொல்லணும். நமக்கு என்ன ஆதாயமோ அதைத்தான் செய்யறமே தவிர இந்த மாதிரி மற்றவர்களுக்கு தமிழர் அங்கு நான் எப்போதும் சொல்வேன், அங்கிருக்கும் தமிழர்கள் பார்வையில் இருந்து பாருங்கள் அப்படின்னு. அதனால் அவர்களுக்கு என்ன ஆதாயம் இருக்கும்? ஒருங்கிணைந்தால் ஆதாயம் உண்டு, அரசியல் ஆதாயம். அதை எடுத்து வைங்க முன்னால. இங்க இருக்கிற ஆதாயம் இல்லையோ என்னமோ அப்படிங்கறத பாக்குறேன். அதுதான் நான் சொல்றேன். நான் திரு சீமான்ட்ட கேட்க ஒரு முறை இல்ல, இந்தியா அரசுடைய பங்களிப்பு நம்ம வந்து திரு சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் வடக்கு மாநில தமிழகத்துடைய முதலமைச்சர் சொல்றார், இது மாதிரி இந்த அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள், நாங்கள் எங்களுடைய கடமையை பல்வேறு அச்சுறுத்தல்கள், இன்னல்கள், மிரட்டல்களுக்கு மத்தியில் நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம், இனிமே அங்க இருக்க புதிய அதிபர் தான் செய்யணும்னு சொல்றார். அவர் சொல்லும் போது விஷயம் சொல்றார், பொறுமைதான் ஜனநாயகத்துடைய அடிப்படையான அஸ்திவாரம், அதுல மாற்றுக்கத்தில் அந்த பொறுமையை சாதிக்க முடியுங்கிற கருத்து சொல்லியிருக்கார். நீங்க குற்றஞ்சாட்டம் சொல்றீங்க இது வந்து ராஜபக்சோட தோல்வி மட்டுமல்ல, இந்திய அரசுடைய நரேந்திர மோடியோட தோல்வியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாம பேசிட்டு இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஒருங்கிணைக்கக்கூடிய வாய்ப்புக்கு இந்திய அரசு செயல்படும் நினைக்கிறீங்களா? ஹரிஹரன் சொன்னது போல நாம் ஒவ்வொருத்தரும் முன்னெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி மாறி மாறி பொறுமையை இழந்து சந்தேக பார்வையிலேயே ஒருத்தர் பார்த்துக் கொண்டிருக்க போகிறோமா? இல்ல, அதுக்கு முன்னாடி ஐயா ராதாகிருஷ்ணன் அவங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து 30 ஆண்டுகளா அந்த நிலத்துல அரசியலே உருவாக விடாம வடக்கு மாநிலத்துல தடுத்ததே விடுதலை புலிகள் என்பது போல அவங்க சொல்றாங்க. அப்படி பார்க்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு இவங்க சொல்றாங்க சம்பந்தாயா தான் இதை வந்து முன்னெடுக்கணும்னு. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கியதே தலைவர் பிரபாகரன் தான் என்பதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க விடுதலை புலிகளே ஒரு அரசியல் இயக்கம் தான். ஏற்கனவே 30 ஆண்டுகளா அரசியல் செய்து அந்த அரசியல் தோற்ற பிறகுதான் விடுதலை புலிகள் என்கிற அந்த புரட்சிகர இயக்கம். அவர் வந்து அரசியலை ஒழிச்சாங்கன்னு சொல்லல, போர் நடந்துட்டு இருந்ததுனால அரசியல் கட்சிகள் இயங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கல. அரசியலே அது காரணமே விடுதலை புலிகள், அதுவே அரசியல் தான்.
மாவோ அவர்கள் சொன்னது மாதிரி அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர், போர் என்பது ரத்தம் சிந்துகிற அரசியல். அது ஒரு அரசியல் தான், விடுதலைக்கான அரசியல். ஏன்னா ஆயுதம் ஏந்தி என்னை அடித்து ஒழிக்கும் போது அதற்கு இதுல நம்ம ஆயுதம் ஏந்தி தான் போராடியாக வேண்டியது இருக்குது. இப்ப நீங்க அந்த ஆயுதம் மௌனிக்கப்பட்டிருக்கும் போது அரசியல் வழிக்கு நம்ம வந்து நின்று போராடுறோம். இப்ப நீங்க கேட்டதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்ப ஏன் இதை இப்படி சொல்ல வேண்டியது இருக்குன்னா, ராஜபக்சேயை நேரடியா இந்திய பிரதமர் மதிப்பிற்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்தியது. நீங்க தான் நீங்க உங்க வெற்றிக்கு வாழ்த்துறேன் அப்படின்னா அவர் வரணும்னு விரும்புறது. சம்பிரதாயம் தானே, அது ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் இல்ல. ஆனால் அவருக்கு இங்க இருந்து தேர்தல் பணி செய்தவர் அங்கே ராஜபக்சனுடைய வெற்றிக்காக பாடுபட்டது. அப்ப இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி அவர்கள் ராஜபக்சன் தோல்விக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்குது. அவர் எவன சரி மைத்திரிபாலா ஒரு மரபு தானே, நீங்க ராஜபக்சே வாழ்த்துனது மரபுனா மைத்திரிபாலாவுடைய வெற்றிக்கு மரபுபடி வாழ்த்திருக்கணும்ல. ஏன் நீங்க வாழ்த்தல? இவருக்கு சுப்பிரமணிய சாமி ஐயா வாழ்த்தல? நம்ம வந்து நரேந்திர மோடியை பற்றி கவலைப்படுறோமா சுப்பிரமணிய சாமி பற்றி கவலைப்படுறோமா? உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டுடைய பிரதமரா இருக்கக்கூடியவர் அவர் வந்து நீங்க ஏன் தம்பி ஏன் கவலைப்படுறோம்னா, மீனவர்கள் விடுதலைக்காக நான் பேசிட்டு விடுதலை செஞ்சிருவாங்கன்னு இந்திய பிரதமர் பேசல, ஐயா சுப்பிரமணிய சாமி தான் பேட்டி கொடுக்கறாங்க. நரேந்திர மோடி பேசியாச்சு, நாளைக்கு வந்துருவாங்க மீனவர்கள். உங்களுடைய பார்வையில வச்சாலும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சுன்னு நினைக்கலாம்ல. இனிமே நரேந்திர மோடி தான் பேசியாங்க, அப்படி ஒரு பார்வை வச்சாங்க. நீங்க கேட்கறது ஒரு நியாயமானது. என்னன்னா, இதை மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் நாம் குறை சொல்லிக் கொண்டு இல்லாம ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் திட்டத்துக்கு வரணும் அப்படின்னா, இப்ப அவர் தவராஜா அவர்கள் சொன்னது போல மாதிரி கூட நமக்கு ஒரு தாய் பிள்ளைகளா இருந்தாலும் வசதியா வாழ்வதற்கு தனித்தனியா வீடு கட்டி வாழ்றோம், அது தவறில்லை. ஆனால நம்ம பெரியம்மா பொண்ணுக்கு திருமணம், அண்ணன் வீட்டு புதுமனை புகுவிழா, அத்தை பொண்ணுக்கு காது குத்து அப்படின்னா நம்ம எல்லாரும் குடும்ப நிகழ்வு கொண்டா கூடுறது போல தேசிய விடுதலை அல்லது தமிழ் மக்களினுடைய உரிமை, அவர்களுக்கான சிக்கல், அதுக்கான போராட்டம் என்பது போது தேசிய செயல்பாட்டில் நம்ம ஒன்னா கூடணுங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. அதை யார் செய்வது அப்படிங்கறதா, அதை தடுக்கிறதுக்கான பெரிய காரணம் அது கூட இங்க முன்வைக்கப்பட்டது. அது கூட ஐயா பதில் சொன்னாங்க. அது காரணம் இந்த இனத்திற்குள்ளே இருக்கிற இந்த சாதிய மத பிளவு தான். இந்த சாதிக்காரன் சொன்னா நம்ம கேட்கிறதா, இந்த சாதிக்காரன் பின்னாடி போறதா, இந்த மதத்துக்காரன் இதுல தலைமை இருக்கிறதா, இந்த உணர்வு. அதோட அதிகமாக சிங்கள சூழ்ச்சி. அதுக்கு தமிழர்கள், இதையும் தாண்டி தமிழர்களுக்குள்ளே இருக்கிற பரம்பரை நோய் ஒன்று இருக்குது, உடன் பிறந்த ரத்த துரோகம். நீண்ட கால வரலாற்றுல இந்த தமிழர்களை எதிரி வீழ்த்தியதே இல்லை. எல்லா காலங்களையும் உடன் பிறந்த ரத்த துரோகம் தான் வெடித்திருக்குது. அது அங்க இருந்த என் பாட்டன் பண்டார வன்னியனுக்கு கூட இருந்தது இன்னொரு காக்கை வன்னியை வீழ்த்தியது. இங்க என் முப்பாட்டன் தீரன் சின்னமலைக்கு சாப்பாடு ஆக்கி போட்ட பிரச்சனை அங்கதான் வருது. நம்ம பரஸ்பரம் ஒருத்தர் துரோகின்னு சொல்லும் போது அவர்களுடைய பார்வையில் நாம் துரோகியா தெரியும், நம்முடைய பார்வையில் அவங்க துரோகியா தெரியுறாங்க. அதுதான் ஒரு குழப்பத்துக்கு விட்டு தருது. நான் உங்களுடைய பிரச்சனை தான், உங்களுடைய விஷயத்தான் உங்களுக்கு கருத்தை நான் தவராஜரை கொண்டு வருகிறேன். திரு தவராஜா, இது மாதிரி நம்ம காட்டி கொடுக்குறாங்க, துரோகம் செய்யறாங்க, புறம் பேசுறாங்க, புறமுதல் குத்துறாங்க அப்படிங்கிற பிரச்சனை தாண்டி இது ஒற்றுமையாக இருப்பதற்கான வாய்ப்பு இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். அதிபர் தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு சில தமிழர்களுடைய வாக்கு, சில பகுதிகளுடைய வாக்கு மிகப்பெரிய பங்களிப்பை எடுத்திருக்கிறது. அப்படின்னா இது அடுத்த பொது தேர்தலிலும் நாடாளுமன்றத்தில் தொடருமானால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை யாருக்கும் ஒரு ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸ் சொல்ல மாதிரி நம்ம உள்ளிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. இதை முன்னெடுத்து செல்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது தடை இருக்குமா? உங்களுடைய தலைவராக கூடிய திரு டக்ளஸ் தேவானந்தா, இல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய மலைய தமிழுடைய தலைவராக கூடிய திரு ஆறுமுக தொண்டமான், இது போன்ற தலைவர்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதில் ஏதாவது தடையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் ஏற்கனவே தலைவர் டக்ளஸ் தேவானந்தா, ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள் ஒன்றிணைந்துதான் செயல்பட்டவர்கள். எமக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய பிரச்சனை தொடர்பாக அந்த சந்தர்ப்பங்களில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இந்த கோரிக்கையை டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் பலதரை முன்வைத்திருக்கின்றார்கள். கடந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு கூட கோரிக்கை முன்வைத்தார். சகல கட்சிகளும் வாங்கள், நாங்கள் ஒருமிக்க இந்த கோரிக்கையை முன்வைப்போம் என்று. ஆனால் ஒன்றை நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். எனக்கு முன் பேசியவரோ கூடிய கருத்தின் அடிப்படையில எமது பிரச்சனைகளை நாம் தான் தீர்த்து வைக்க வேண்டும், எமது நாட்டில் தான் தீர்க்க வேண்டும். அண்ட நாடுகளோ ஏனைய நாடுகளோ எமக்கு ஒத்தாசை வழங்க முடியும். ஒரு மருத்துவக்கு என்ன மாதிரி ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கின்றாவோ அதே போன்ற செயற்பாடுகளைத்தான் அண்ட நாடுகள் செய்ய முடியும். எமது பிரச்சனைகளை நாமே பேசி தீர்ப்பதற்கு நமக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். மற்றவர்கள் அதை தலையிடக்கூடாது. இதுதான் முக்கியம். நாம் அது ஒற்றுமை நிச்சயமாக நமக்கு பிரச்சனைகள் தீர்ப்பு சந்தர்ப்பங்கள் வரும்போது நாங்கள் ஒன்றுபட்டுதான் செயல்பட வேண்டும். அது நிர்பந்தம்.
அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு மாற்று கருத்து சொன்ன உடனே இன்றைக்கு கலாச்சாரம் வந்து உருவாக்கி இருக்கின்றது. ஒரு தமிழர் தரத்திலே ஒரு மாற்று கருத்து கூட்டமைப்புக்குள்ளேயே ஒரு 4 மாகாண சபை உறுப்பினர்கள் கூறினார்கள் அந்த தேர்தலை பரிஷ்கரிக்க வேண்டும் என்று. அவர்களுடைய கருத்தை நான் ஏற்கவில்லை. ஆனால் அவர்களுடைய ஜனநாயக உரிமையை நான் மதிக்கின்றேன். ஆனால் உடனே இங்கே ஊடகங்கள் அவர்களுக்கு பெயர் சூட்டுவது துரோகி என்று. இது துரோகி என்றது இன்றைக்கு ஒரு சுலபமான வார்த்தையாக மாறிவிட்டது. மாற்று கருத்துக்கு ஒரு பேர் துரோகி. இந்த கலாச்சாரத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். ஜனநாயக பண்பில் எத்தனையோ விதமான கருத்துக்கள் இருக்கலாம். அந்த கருத்துக்களுக்குள்ளே ஒற்றுமையை காண்பதுதான் ஜனநாயகத்தின் வெற்றி. இதுல வந்து நிச்சயமா சொல்லிருக்கீங்க துரோகிகள் அப்படிங்கிற வார்த்தை சொல்றது வந்து ரொம்ப சுலபமா இருக்கும். நிச்சயம் யார் துரோகி யாருக்கு யார் துரோகிங்கிற கேள்விக்குள்ளான விஷயமா இருக்கும். என்னுடைய கேள்வி, ஒருவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த முயற்சியை முன்னெடுத்தால் அதில் உங்களுடைய இயக்கங்கள் திரு தொண்டமானோ இல்ல நீங்களோ அவர்களோடு இணைந்து செயல்படுவதில் ஏதாவது தடை இருக்குமா? அதுல தடை இருக்காதுன்னு சொல்ல நம்ப முடியுமா? யார் முன்னெடுக்கிறார்கள் தேவை. எந்த சந்தர்ப்பம் நமக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் ஒரு அரசியல் தீர்வுக்கு அது ஒரு அரசியல் தீர்வு சபைகளாக இருக்கலாம், அரசியல் தீர்வுக்கான பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம். நாம் ஒற்றுமையாக செயல்பட தயாராக இருக்கின்றோம். நீங்கள் நிச்சயமாக சமரசம் இல்லாமல் எந்த சமாதானம் ஏற்பட முடியாது, எந்த ஒற்றுமை ஏற்பட முடியாது. நீங்கள் வந்து அதிபர் ராஜபக்சேவோட சமரசம் செய்ய தயாரா இருக்கும் போது சம்பந்தனோடு சமரசம் செய்வது என்ன சிக்கல் இருக்க முடியும்? அதான் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இந்த கடந்த பாராளுமன்றத்தில் கடந்தன்னு சொல்லும் போது தற்போது இருக்கின்ற பாராளுமன்றத்தில் முன்ன நாள் ஜனாதிபதி ஒரு குழு அமைத்திருந்தார். பாராளுமன்ற தெரிவுக்குழு வந்து அந்த குழுவில் கூட நாங்கள் கேட்டிருந்தோம் எல்லா தமிழ் கட்சியிலும் வாங்க நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுவோம் என்று. அங்கு யார் தலைமை தாங்குகிறார்கள் என்பது முக்கியம். நாங்கள் ஒற்றுமிக்க கருத்தை தெரிவிக்கணும், அதுதான் எங்க முக்கியம். திரு சோமிதரன், உங்களுடைய கருத்து நீங்க கூறியிருக்கின்றோம். அதுபோல இனியும் வருகிற திரும்ப திரும்ப சவராஜ் அவர்கள் வந்து இந்த பாராளுமன்ற தெரிவு குழுவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவில்லை என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்காரு. அவர் சொன்னது போல ஆறுமுகம் தொண்டமானோடு நாங்கள் சேர்ந்து இணைந்து வேலை செய்தோம் என்று. இலங்கை அரசில் பங்காளி கட்சிகளாக இருப்பது என்பது வந்து இணைந்து தமிழர்கள் வேலை செய்வது என்பது ஆகாது என்பதுதான் முக்கியமான விஷயம். அவங்க தொண்டமானும் இவரும் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் இலங்கை அரசின் அமைச்சர்களாக இருந்தார்கள். அது இணைந்து வேலை செய்வதாகாது. எந்த கொள்கையின் அடிப்படையில் எதற்காக இணைய போகிறோம் என்பதுதான் முக்கியமான விஷயம். இவர் திரும்ப திரும்ப பாராளுமன்ற தெரிவுக்குழு பாராளுமன்ற தெரிவுக்குழு என்ன முன்வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது முக்கியமான விஷயம் என்ன, இந்த மைத்ரிபால சிறிசேன அவருடைய பின்னணியில் இருக்கக்கூடிய அரசுக்கு ஆதரவு வித்தியாசமான இப்ப மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சந்திரிகா அவர்கள் தெரிவிக்கும்படி கூட்டப்படம் கேட்கவில்லை. பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் நாங்கள் தமிழக ஒற்றுமையாக கருத்தை தெரிவிப்போம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பல முறை பல சுற்று பேச்சுவார்த்தைகளில் மஹிந்த ராஜபக்சவோடு கலந்து கொண்டிருக்கிறது. அதில் முன்னேற்றங்கள் ஏற்படவே இல்லை. அது முன்னேற்றம் ஏற்படவில்லை. காணி அதிகாரம் என்பது மாவட்ட சபைகளுக்கு வழங்க வேண்டும் என்று 70களில் பேசிய விஷயம். அதை கூட அவர்கள் அதற்கு கூட இறங்கி வரவில்லை. அப்போது எப்படி பேசுவது என்பதுதான் அவருடைய கேள்வியா இருந்தது. அப்ப எந்த அடிப்படையில் பேசுவது? இப்ப சந்திரிகா அவர்கள் ஒரு தீர்வு பொதியை முன்வைத்தார். இதுவரை காலத்திலே இலங்கை அரசுகளால் வைக்கப்பட்ட தீர்வு திட்டங்களிலே மிக முக்கியமான, அதாவது தமிழர்களுக்கு ஓரளவு சாதகமான திட்டம் வந்து சந்திரிகா அவர்கள் முன்வைத்த தீர்வு பொதி. இப்பொழுது மைத்ரிபால சிறிசேனவுடைய அரசு, சந்திரிகாவை பின்புலமாக கொண்ட மைத்ரிபால சிறிசேனவுடைய அரசு இந்த தீர்வு திட்டத்தை தீர்வு பொதியை முன்வைக்க தயாராக இருக்கிறதா? இதே தீர்வு பொதியை பாராளுமன்றத்திலே ஐக்கிய தேசிய கட்சி கொளுத்தி எறிந்தார்கள். அந்த ஐக்கிய தேசிய கட்சியோடு இப்ப சந்திரிகா கூட வருகிறார். இந்த தீர்வு பொதியை அப்போது இந்த தீர்ப்பதியை தயாரிப்பதிலே ஆனந்த் சங்கரி அவர்கள், சம்பந்தன் அவர்கள் எல்லாம் இணைந்து வேலை செய்திருந்தார்கள். நீலன் திருச்செல்வம் அவர்கள் இணைந்து வேலை செய்திருந்தார்கள். தமிழக விடுதலை கூட்டணி வேலை செய்திருந்தது. அப்படி ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கு முன்வைக்க தயாரா? அப்படி ஒரு முறையத்தை முன்வைத்தால் டக்ளஸ் தேவானந்தா உட்பட இவர்கள் தங்களுடைய டக்ளஸ் தேவானந்தா தமிழ் தேசிய கூட்டமைப்போடு சேர்றதுக்கு யாழ்ப்பாணத்தில் எனக்கு 3 எம்பிசி தேவை, 4 எம்பிசி தேவை என்று கோரிக்கை வைப்பாரா? அல்லது இந்த ஒரு திட்டத்தை அங்கீகரிப்பது எனக்கு எம்பிசிட்டே தேவை கிடையாது, நாங்கள் ஒரு கொள்கைக்காக இணைகிறோம், நாங்கள் தமிழர்களுடைய உரிமைகளுக்காக இணைகிறோம் என்று இந்த கட்சிகள் ஒரு இணைவதற்கு தயாராக இருக்கின்றனவா? இந்த கதிரை போட்டிகளை தாண்டி கொள்கைக்காக இணைய இவர்கள் தயாராக இருந்தால் இந்த இணைப்பு சாத்தியம். அப்படி இணைப்பு நடந்தால் யாருக்காவது இல்லாம இருக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயமே கிடையாது. இளைஞர் கொள்கைக்கான ஒரு முக்கியமான பதிவு இது வந்து 2000 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 2000 அவர் கொண்டு வந்தது. அப்ப அது வந்து பாராளுமன்றத்தில் முன்வைத்த போது இதே யூஎன்பி, இதே ரணில் விக்ரமசிங்க
அதை கவிழ்த்தாங்க. இது ஒரு நல்ல ஒரு அது வந்து ஆல்ரெடி இருக்குது. அது எல்லாரும் ஒத்துக்கொண்ட டாக்குமெண்ட். அது 2000 முடிவு செய்யப்பட்டது. அதை முன் வச்சு தைரியமா எலெக்ஷன்ல நிற்பாங்களா? ஏனெனில் அதை எதிர்த்து ராஜபக்சே அரசியல் நடத்துவார். அதனால நம்ம எதை பகிரங்கமா வைக்கிறோம், எதை ரகசியமா வைக்கிறோம் கணக்கு இருக்குல்ல. இதை நீங்க பகிரங்கமா வச்சுட்டீங்கன்னா எப்படி தமிழர்கள் ஒற்றுமை பற்றி நாம பேசுறோமோ சிங்களர்கள் ஒற்றுமை பற்றி அவங்க பேசுவாங்க. இன்னும் மிகப்பெரிய நம்ம வந்து முதல்ல இப்போ தேவை ஒற்றுமை. எதை முன்னெடுக்கிறது, எப்படி முன்னெடுக்கிறது, யார் தலைமை இருக்கிறது, எத்தனை எம்பி சீட்டு, இதெல்லாம் பின்னாடி பேசக்கூடிய விஷயமா தான் இருக்கும். இப்போ வந்து உடனே முடிவு பண்ண வேண்டிய விஷயமா இருக்க முடியாது இல்லையா? நான் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவர்கள் வந்து ஒற்றுமையா செயல்பட ஆக்கப்பூர்வமா செயல்பட ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அதற்கு இப்போது உள்ள ஒற்றுமையை அவர்களோடு இணைஞ்சிருக்காங்க. இப்போ ஓட்டளித்ததுல அதை பயன்படுத்தி அதை முன் வச்சாங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்குது. அதுதான் நான் சொல்றேன். புதிய அதிபருக்கு சில வாய்ப்புகளை கொடுக்கணும். சில வாய்ப்புகளை நாம எப்போதும் மற்றவர்கள் செய்யணும் எதிர்பார்க்கிறோம். என்ன செய்யணும் நாம ஒரு அவர்கள் புதிய அதிபர் வந்து அவர் வந்து எந்த விதமான வாக்குறுதி நம்ம கொடுக்கலையே, வந்து ராணுவத்தை பற்றியோ எந்த விதமான வாக்குறுதி யாருக்கும் அப்படி தனிப்படையா இவங்க வந்து நான் இதை வந்து ரகசியமா என்ன ஒரு ஒப்பந்தம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. டிஎன்ஏ எப்படி முடிவு எடுத்தாங்க சப்போர்ட் பண்ண அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு பச்சை கொடி காட்டிருப்பாரு. அவரு நான் இதை செய்கிறேன் இப்போது முதல்ல அப்படின்னு அதை வெளியே சொல்ல முடியாது. நீங்களே வெளியில் சொல்ல முடியாத நிலையை இருக்கலாம். நான் சொல்வது அவருடைய இப்ப வந்து பல்வேறு 100 நாள் திட்டம் கொடுத்திருக்காரு. அந்த 100 நாள் திட்டத்திலேயே பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. நாம் அத்தகைய அழுத்தங்கள் கொடுக்க இந்த பல்வேறு கமிட்டிகள் இருக்குன்னு 19வது அமெண்ட்மெண்ட் கொண்டு வர போறாரு. ஓட்டுரிமை அந்த ஓட்டு போடும் அந்த மாறுதல் கொண்டு வர போறாங்க. இதெல்லாம் தமிழர்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இதுல நாம ஈடுபாட்டு காட்டணும். இப்ப நாம ஒதுங்கி இருந்தாக்க அது வந்து இன்னும் நிலைமை மோசமாகும். ஒரு முழுமையான பங்களிப்பை செலுத்த வேண்டிய கட்டாயம் முழுமையான பங்களிப்பை இல்ல, விழிப்போடு அதுல வந்து ஒற்றுமையை காட்டணும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல தமிழர்களுக்கு வந்து மொத்த சீட்டுக்கு குறையக்கூடாது. பாப்புலேஷன் குறைந்திருக்கு, அவர்களுக்கு குறையக்கூடாது. அதே சமயத்தில் இது கொஞ்சம் விளக்கமா இல்ல. இப்ப அவர் சொல்லிருக்குது அந்த ப்ரொபோசல், அது அந்த ஓட்டிங் இது சிஸ்டம் மாறப்போகுது. அதனால அந்த மாதிரி விழிப்புணர்வோடு செயல்பட அது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒருங்கிணைந்தாக்க எலெக்ஷன் டைம்ல முழுமையாக ஒற்றுமையை கொண்டு வர வாய்ப்புகள். எல்லாத்தையும் தாண்டி முதல்ல தேவை ஒரு நம்பிக்கை. அதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயம் நமக்குள் ஒற்றுமை. நமக்குள் ஒற்றுமை இருந்தால் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியும். இங்கு விவாதம் இருக்க மக்களுடைய பார்வை என்னவா இருக்குது? மைத்ரிபால சிறிசேனாவுடைய வெற்றியினால் தமிழருடைய வாழ்வு வளம் பெறுமா, மோசமடையுமா, மாற்றம் இருக்காதா? மக்கள் நினைக்கிறார்கள். இப்போது பார்க்கலாம். மைத்ரிபால சிறிசேனாவுடைய வெற்றியால் தமிழர்கள் வாழ்வு வளம் பெறும் என்று 13% மக்களும், மோசமடையும் என்று யாரும் தெரிவிக்கவில்லை. மாற்றம் இருக்காது, இதற்கு முன்னால் இந்த நிலைமையிலிருந்து எந்த மாற்றம் இருக்காது என்று 87% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழர்கள் வாழ்வு இந்த அதிபர் மாற்றம் மூலமா வளம் பெறும் என்று 13% மக்கள் நம்புகிறார்கள். எந்த மாற்றமும் இருக்காது முந்தைய நிலைமையிலிருந்து என்று 87% மக்கள் நம்புகிறார்கள். நிச்சயமாக அவர் நம்பிக்கையை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது அவநம்பிக்கை. எந்த மாற்றம் இருக்காது என்று சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது, காரணம் இருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்த நிலைமைகள் எல்லாம் அவ்வாறு இருந்தன. இப்போது 2009 புலிகளுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அடுத்த 2வது மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு செயல்பட்டால் மனமாச்சரியங்களை, ஜாதி மாச்சரியங்களை, இனமாச்சரியங்களை அனைத்தையும் துறந்து நாமளும் தமிழர்கள் என்ற அடிப்படையில் ஒன்று திரண்டால் நிச்சயமாக வரக்கூடிய அரசியல் திருத்தங்களாகட்டும், வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலாகட்டும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். தமிழர்கள், அங்கிருக்கூடிய தமிழர்கள் செய்வார்களா? இங்கிருக்கூடிய தமிழர்கள் அதற்கான அழுத்தம் கொடுப்பார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர் அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.